சிவபெருமானுக்கு 4 எண்ணம். 1, நம்மளை எல்லாரும் பாடிவிட்டாங்க. திருஞான சம்பந்தர் நிறைய பாடிவிட்டார். அப்பர் சுவாமி அதுக்கு மேலே 49,000 பாட்டு. அப்பர் பாட்டு மொத்தம் 49,000. பதிகமேல் 700 பகருமா கவியோகி பரசனா வரசான பரமகாரண ஈசன். பதிகம் 7,700. 7 × 700 4,900 பதிகம். ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டு. 4,900 × 10 49,000 பாட்டு. அப்பர் சுவாமி தேவாரம் கிடைச்சது 3,000 சொச்சம் பாட்டு தான். மிச்சம் பூரா கரையானில் போயிடுச்சு. சரி, இவ்வளவு பேர் பாடிவிட்டாங்க, நம்மளை பாடிவிட்டாங்க. நம்ம அடியார்களை பாடணும். சிவன் அடியார்களை பாடணும். சிவன் அடியார்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பட்டியல் போட்டு பாடணும். இதுவரைக்கு இருந்த அடியார்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய அடியார்கள், இனிமேல் வரக்கூடிய அடியார்கள், அவ்வளவு பேரையும் பாடணும். அதுக்கு யாரையாவது அனுப்பணும். 1. 2வது, கோயிலுக்கு போனால் அவன் சாமியை நினைக்க மாட்டேங்கிறான். அர்ச்சனை பண்ணுறான். அர்ச்சனை பண்ணுற போது நம்ம மனசு கடவுள்கிட்ட போகணுமா வேண்டாமா? போகலைன்னா அது வேஸ்ட்டு தானே. நமக்கு போணுச்சா இல்லையே. அப்படியே பார்க்குறோம். அவர் தானே அர்ச்சனை பண்ணுறாருன்னு நம்மளுக்கு என்ன? நம்ம வாட்டுக்கு என்னத்தையாவது பார்த்துக்கிட்டே இருந்துவிட்டு தீவாகுது, சரி தான் போட்டுக்கிட்டு வீட்டுக்காரம்மா பார்க்குறோம். என்னம்மா அர்ச்சனை பண்ணி பிரசாதமெல்லாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். பார்த்து வாங்கினியா? வாங்கிட்டேன். தேங்காய் நம்ம தேங்காய் தானே? ஆமாம். சரி வா வீட்டுக்கு போவோம். இது பிரார்த்தனை ஆகாது. இது சடங்கு. கோயிலுக்கு போனால் என்ன செய்யணும்? மனசார கும்பிடணும். உங்களுக்காக சொல்கிறேன். ஐயர் அர்ச்சனை பண்ணுற போது நம்ம என்ன செய்யணும்? வேடிக்கை பார்க்கப்படாது. நம்ம அவரோடு சேர்ந்து நம்மளும் கும்பிடணும். ஐயர் யார்? ஆச்சாரியார், குருநாதர். அவர் ஒரு வழி காட்டுறாரு. நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? நான் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னா கிடைக்காது. இதை நிலநாட்டணும். கோயிலுக்கு போனால் நீ உன் மனத்தை கடவுள் பால் செலுத்த வேண்டும். சார் வியாதி வந்தவன் தானே சார் மருந்து சாப்பிடணும். நம்ம மனசு கடவுள்கிட்ட போகணும். அர்ச்சனை நடக்கிற போது நம்ம புத்தி எங்கே இருக்கணும்? சாமிகிட்ட தான் இருக்கணும். நமக்கு என்ன அவர் தானே அர்ச்சனை பண்ணுறாருன்னு இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம்? நீ என்னத்தையாவது சொல்லு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்லு. மனசுக்குள்ள நீ சொல்லு, இல்லை இறைஞ்சு சொல்லு. சரவணபவ சரவணபவ சரவணபவ, முருகா 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 நீ சொல்லணும். அர்ச்சனை பாட்டே ஆகும். இதை நிலநாட்டணும். இப்போ 2 விஷயம் ஆச்சா? அடியார்களை பாடணும். கோயிலுக்கு போனால் நம்ம மனசு கடவுள்கிட்ட போகணும். நீ அர்ச்சனை பண்ணணும். உன் மனசு கடவுள்கிட்ட போகணும். 3வது, சிவபெருமான்கிட்ட போனால் விபூதி தான் கொடுப்பார். திருப்பதி பெருமாள்கிட்ட போனால் பைசா கொடுப்பார். நினைக்கிறோமா இல்லையா? எத்தனை பேர் நினைக்கிறான்? திருப்பதி உண்டியலில் கொட்டுறாங்க. கொண்டை பணத்தை போடுறது இல்லை, கொட்டுறது. மூட்டை தலையில் சுமந்துக்கிட்டு வர்றேன், அப்படியே பொல பொலன்னு கொட்டுறாங்க. நினைக்கிறோமா இல்லையா? சிவபெருமான் விபூதி தான் கொடுப்பாரு. ஞானம் வேணும்னா சிவபெருமான்கிட்ட போ. பைசா வேணும்னா, அல்ல வீட்டில் பிரச்சனை இருக்குது தீர்க்கணும்னா பெருமாள்கிட்ட போ. இப்படி ஒரு எண்ணம் எப்போ? 7ஆம் நூற்றாண்டு கடைசி. சிவபெருமான் பார்த்தார். சிவபெருமான் அருமையில் எளிய அழகே போற்றி, ரொம்ப எளிமையானவர். நீ போய் கும்பிட்டின்னா உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான். உனக்கு என்ன பிரச்சனை? சிவபெருமான் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு காட்டணும். சிவனுடைய எளிமையை காட்ட வேண்டும். 4வது முக்கியம், பைசா கூட சிவபெருமான் நினைச்சா வாரி கொடுப்பார் அப்படின்னு ஊர் மக்களுக்கு தெரியணும். இப்போ 4 ஆச்சா?
ஒன்று அடியார்களை பாடணும், 2 கோயிலுக்கு போனால் நம்ம மனசு கடவுள்கிட்ட சேரணும், 3 சிவபெருமான் ரொம்ப எளிமையானவர், நம்ம பிரச்சனைகளை எல்லாம் நேரடியாக வந்து நம்ம வீட்டு வாசலுக்கே வந்து நம்ம கூப்பிட்டா அவர் தீர்த்து வைப்பார், 4 பணம் வேணுமா செங்கக்கட்டியே தங்கக்கட்டியாக மாற்றி கொடுப்பார். இந்த 4ஐயும் செய்யணும். இதுக்கு யாரை அனுப்பலாம்? சிவபெருமான் அப்படி கண்ணாடியில் பார்த்தாராம். கண்ணாடியில் பார்த்த உடனே அவர் மாதிரியே ஒரு திருமேனி வந்துதான். சுந்தராவான்னாராம். சுந்தரன் அழகன் அர்த்தம். நம்ம மதுரை கோயிலில் சாமிக்கு என்ன பேர்? மீனாட்சி சுந்தரன், ஆலால சுந்தரன், மீனாட்சி சுந்தரன், கல்யாண சுந்தரம், கடம்பவன சுந்தரம், மாணிக்க சுந்தரம், மரகத சுந்தரம், சுந்தரான்னாராம். உடனே அழகான திருமேனி அப்படியே வந்துருச்சு. என் பக்கத்தில் வந்து உட்காரு, எல்லாருக்கும் திருநீர் கொடு. பெரிய பாக்கியம். திருநீர் கொடுக்கறதுக்குன்னு அவரை உட்கார வச்சாச்சு. விஷம் வந்தது. தேவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். முதல்ல விஷம் வந்தது. எல்லாம் ஓடி வந்து சிவபெருமான் காலில் விழுந்துட்டாங்க. சிவபெருமானே ஒன்றும் புரியலை, நாங்கள் சாக போகிறோம், அங்கேருந்து அது காற்று அடிக்குது, அந்த காற்றில் விஷம் வருது, நாங்கள் எல்லாம் சாக போகிறோம். சாக போகிறேன்னு பயப்படுறவன் யார்கிட்ட போகணும்? எவன் சாக மாட்டானோ அவன்கிட்ட தான் போகணும். புரியுதா? நானும் சாக போகிறேன், நீயும் சாக போகிற, நான் உங்ககிட்ட வந்தால் அவன் நான் என்ன சொல்லுவேன்? ஏய் நானும் ஒன்றை மாதிரி தாண்டாம்பேன். அப்போது சாக போக நினைக்கிறவன் யார்கிட்ட போகணும்? யாருக்கு சாவு கிடையாதோ அவர்கிட்ட போகணும். நமக்கெல்லாம் பிறந்த தேதி உண்டா இல்லையா? உண்டு, டேட் ஆஃப் பர்த். சிவபெருமானுக்கு பிறந்த தேதி உண்டா? பிறந்தா தானிங்க தேதி. அவருக்கு டிஓபி கிடையாது, அதனால டிஓடியும் கிடையாது. டிஓபி இருந்தா டிஓடி உண்டு. டேட் ஆஃப் பர்த் யாருக்கெல்லாம் இருக்கோ அவனுக்கெல்லாம் டேட் ஆஃப் டெத்து உண்டு. சரிதானே? சிவபெருமானுக்கு பிறவா யாக்கை பெரியோன். நான் சொல்லல, சமணர் இளங்கோவடிகள் சொன்னார், பிறவா யாக்கை பெரியோன். அதான் சிவபெருமானுக்கு பெருமை, பிறவா யாக்கை பெரியோன். அதனால எல்லாரும் அவர் காலில் போய் விழுந்தாங்க. அவர் என்ன பண்ணார்? சுந்தரான்னார். இந்த சுந்தரர் எந்திரிச்சார், அதை திரட்டி எடுத்துக்கிட்டு வா. அப்படியே போனார், விஷத்தை பூரா திரட்டினார், தன் ஆற்றல்ல நாவல் பழம் மாதிரி ஆக்கினார், இந்த கையில் வச்சார், கொண்டுகிட்டு வந்துட்டார். தேவர்கள் எல்லாம் முழிச்சு பார்க்குறாங்க, என்னடா இந்த ஆளுக்கு இவ்வளவு ஆற்றலா? சிவபெருமான்கிட்ட கொடுத்தார். சிவபெருமான் வாங்கினார். வெளியே இருந்தால் இவங்களை எரிச்சுவிடும், உள்ளே போனால் அவருக்கு உள்ளுக்கையும் உலகம் இருக்கு. மறக்காதீங்க, அண்டத்துக்குள்ள அவருக்குள்ளதான் அண்டம் இருக்கு. அப்போ அவருக்கு உள்ளேயும் உலகம் இருக்கு. அதுவும் போகக்கூடாது, இதுவும் போகக்கூடாது. வாயில் வச்சார், முழுங்கினார், இங்கே நிறுத்தி விட்டார். நம்மளால் முடியுமா? நிறுத்தி பார்த்தாவில்ல தெரியும். இங்கே மாட்டிக்கிச்சுன்னா என்ன தடுமாறி போகிறான். இங்கே நிறுத்தி விட்டார். நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். திருவள்ளுவர். சிவபெருமான் நஞ்சுண்ட காட்சியை திருவள்ளுவர் பாடுகிறார், மறக்காதீங்க. பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர். நண்பர்கள் கொண்டு வந்து நஞ்ச கொடுத்தாலும் வாங்கி அப்படியே இருப்பார்கள். அவர்கள்தான் நயத்தக்க விரும்பத்தக்க நாகரிகத்தை உடையவர்கள் அப்படிங்கிறார். தொண்டையில் வச்சாச்சு. தொண்டையில் என்ன இருக்கு? விஷம் இருக்கு. அம்பாள் பராசக்தி பக்கத்தில் இருக்கிறா, இந்த கையை வச்சாலாம், விஷம் அமுதமாயிடுச்சு. கலர் கருப்பா இருக்கு, ஆனா அது அமுதம். நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பியமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அபிராமி அந்தாதி. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன். இப்போ சிவபெருமான் சிவப்பு, இந்த கழுத்தில் திருநீலகண்டம் கருப்பு. இந்த நஞ்சு என்ன ஆயிடுச்சு? அவர் கழுத்தை கருப்பாக்கி பிடிச்சு. ஆமாம், இந்த சுந்தரமூர்த்தி சுவாமி கையில் எடுத்துக்கிட்டு வந்தார்ல, அவர் கை கருப்பானுச்சா?
ஆகணுமில்ல. என்னங்க கழுத்தில் வச்ச உடனே கழுத்து கருப்பாயிடுச்சான். அப்போ சுந்தரர் கையில் எடுத்துக்கிட்டு வந்தார, அவர் கை கருப்பானுச்சா? இல்லை, அதுதான் சிவபெருமான் கருணை. அடியார்களுக்கு எதுவும் வரக்கூடாது, நஞ்சு அவரை ஒன்றும் செய்யக்கூடாது. எனக்கு நஞ்சு ஒரு அழகு, நஞ்சு கண்டத்து அடக்கிய நம்பனை. முடிஞ்சிடு. இப்போ சிவபெருமான் பார்க்கிறார். நம்ம 4 விஷயம் யோசித்தோம், அதுக்கு இவர் தான் சரி. ஆமாம், இந்த சுந்தரர் யாரு? சிவபெருமானுடைய கண்ணாடி தோற்றம். இது நிஜம், அது நிழல். இவர் தான் சரி. அடியார்கள் என்னை பாடிவிட்டார்கள், நான் அடியார்களை பாட வேண்டும். நாம் பிறவி எடுக்க முடியாது, பிறவா யாக்கை. அதனாலே இந்த சுந்தரன் மூலம் அடியார்களை பாட வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமியை பூலோகத்துக்கு, இந்தியாவுக்கு அனுப்பணும். என்ன செய்யலாம்? பிறவி எடுக்கணும்னா ஆசைப்பட்டு தீரணும். ஆசைப்பட்டாத்தான் பிறவி. ஆசை இல்லைன்னா பிறவி கிடையாது. யாரெல்லாம் ஆமாம் அம்மா அப்பா மேல ஆசைப்பட்டதுனால தானே பிறந்தான், அங்கேயே பிறவி ஆசை தானே. ஆசையினால தான் பிறவி, ஆசை இல்லைன்னா பிறவி கிடையாது. இந்த சுந்தரமூர்த்தி நல்லவர், பாவம். அவர் அன்னைக்கு பூ கொய்ய போறார். இத்தனை நாளா பூ கொய்தவர். இந்த கடவுளுக்கு மட்டும் பூவை எடுத்து நம்மளே மாலை கட்டி கொடுக்கணும். பூமாலை புனைந்து ஏத்தேன்னே. பூ கொய்ய போனாரா, நல்ல பூ அப்படி எடுக்கிறாரு. நிமிந்து பார்க்கிறாரு, அங்கே 2 பெண்கள் அப்படியே மின்னல் அடிக்குது. என்னடா ரொம்ப அழகா இருக்காங்களே, இத்தனை நாளா அது பார்வையில் படலை, இன்னைக்கு பட்டுருச்சு. யாரோ ரொம்ப அழகா இருக்காங்களே, சே ரொம்ப நல்லா இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். போச்சு, மாட்டிக்கிட்டார். ஆசை வந்துருச்சா, திரும்பி வந்தார், மனசை திருப்பிட்டார். போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணதாசன் அப்படியே திருப்பிட்டார். சிவபெருமான்கிட்ட வந்தார். என்ன பாத்தியா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? தாய் அறியாத கர்ப்பம் கிடையாது, தலைவனுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. நான் உங்களை ஏமாத்தலாம், சிவபெருமானை ஏமாற்ற முடியுமா? என் மனசுக்குள்ள தப்பு இருக்கு, விபூதியை பூசி உங்களை ஏமாற்றி விடலாம். சிவபெருமான்கிட்ட ஏமாற்ற முடியுமா? உள்குவார் உள்கிற்றெல்லாம் உடனிருந்தருது என்று வெள்கினேன் வெள்கி நானும் விலாவரச் சிரித்திட்டேனேன். அப்பர் சுவாமி தேவாரம். நம்ம நினப்பு பூரா அவனுக்கு தெரியும். என்ன பாத்தியா? பார்த்தேன். ஆசைப்பட்டியா? ஆமா. போய் பெற ஆசைப்பட்டில்ல, போய் பிறந்து அவங்களோட வாழ்க்கை நடத்தி கொஞ்ச காலம் அனுபவிச்சுட்டு திரும்பி வா. சிவபெருமானே, உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? கவலைப்படாதே, நாம் தடுத்து ஆட்கொள்வோம். அவர் தான் இங்கே வந்து திருநாவலூரில் சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் பிள்ளையாக பிறந்தார். சடையனார் என்ன வேலை தெரியுமா? கோயிலில் சிவாச்சாரியார், திருமேனியை தொட்டு வழிபாடு பண்ணுறவங்க. கிடைக்குமா? சிவலிங்க பெருமானை தொட்டு அபிஷேகம் பண்ணுறவங்க. பெரிய புராணத்தில் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சிவாச்சாரியார்களுக்கு பெரிய புராணத்தில் அற்புதமான ஒரு பேர் இருக்கு. 30 திருமேனி தீண்டுவார். திருமேனின்னா யாரு? சிவபெருமான். 30 காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் சிவலிங்கத்தை தொட்டு அபிஷேகம் பண்ணக்கூடிய பெருமக்கள். காலையில் அபிஷேகம் பண்ணுற பொழுது சிவபெருமான் நல்லா இருக்காரு, மத்தியானம் அதை விட நல்லா இருக்காரு, ராத்திரி ரொம்ப அழகாக இருக்காரு. அப்போதைக்கு அப்போது ஆர்வமிகும் அன்பினராய் 30 திருமேனி தீண்டுவார். சேக்கிழார் வார்த்தை. நம்ம பிள்ளைய குளிப்பாட்டுறமா இல்லையா? நேற்றை விட இன்னைக்கு பையன் ஒரு சுத்து போட்டிருக்காண்டா. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ற பொழுது மனசவற்ற போகுதா இல்லையா? போகணும். நம்ம பிள்ளை அப்படித்தான் பாவனை அபிஷேகம் பண்றது. அதனால அவங்களுக்கு என்ன பேரு?
முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள். முப்போதும் திருமேனி தீண்டக்கூடியவர் சுந்தரமூர்த்தி சுவாமி, மறக்காதீங்க. சிவாச்சாரியார் வம்சத்தில் குழந்தை பிறந்துருச்சு, அழகான குழந்தை. ஒரு 3-4 வயசு. இந்த நடவண்டி ஓட்டி விளையாடுது. அந்த ஊர் ராஜா நரசிங்க முனையரையர் அப்படி தெருவில் போகிற போது பார்த்தார், நல்ல அழகா இருக்கு குழந்தை. வேதம் படித்தா முகத்தில் அருள் வரும். காஞ்சி பரமாச்சாரியாரை பார்த்துருக்கீங்களா? போய் நின்னீங்கன்னால எங்கேயோ ஒரு தேவலோகத்தில் நிற்கிறாப்புல இருக்கும். ஏன்னா 87 வருஷம் தவம் பண்ணன புண்ணியவான். 87 வருஷம், 13 வயசுல பட்டத்துக்கு வந்து 100 வருஷம் முடிகிற வரைக்கும் 87 ஆண்டுகள் தவம் பண்ணின புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சி பரமாச்சாரியார். முகத்தை பாருங்க, தேஜஸ் இருக்கும். இது சின்ன குழந்தை. அப்பா அம்மா வேதம் படித்தவங்க, அழகா இருக்கு. ராஜா பார்த்தான், உள்ள வந்தான், இந்த குழந்தை அழகா இருக்கு, நாங்கள் வளர்க்கட்டுமா? ராஜா கேட்குறான். சரி, கூட்டிக்கிட்டு போய் ஒரு 7-8 வருஷம் ராஜா வளர்த்தான் இந்த குழந்தைய. இப்போ குழந்தைக்கு ஒரு 11 வருஷம் ஆச்சு. பூணூல் போடணும், கல்யாணம் பண்ணணும், கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த காலத்தில் 12 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணிடுவாங்க. ராமனுக்கு கல்யாணம் ஆகிற போது 12 வயசு. அதுக்கப்புறமா அவனும் சீதையும் அயோத்தியில் இருந்தது அங்குட்டு ஒரு 12 வருஷம். 12 24. இந்த கைகேயி வரம் வாங்குற போது ராமனுக்கு வயசு 24. அதுக்கப்புறம் காட்டில் இருந்தது எத்தனை வருஷம்? 14. 24 14 38 வருஷம். ராவணனை சம்ஹாரம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ற போது ராமனுக்கு வயசு 38. 12 வயசுல கல்யாணம். இப்போ நம்ம பையன், இந்த பையனுக்கு என்ன பேரு? இந்த குழந்தைக்கு அவங்க தாத்தா பேரை வச்சாங்க. அம்மாவுக்கு அப்பா ஆரூரன்னு பேர். அம்மாவுக்கு, அம்மா பிறந்தது எந்த ஊர்? திருவாரூர். அவங்க அப்பா பேரு ஆரூரன். அம்மாவுடைய அப்பா பேரு இந்த பிள்ளைக்கு ஆரூரன் அப்படின்னு வச்சாங்க. பாட்டம் பேர் திருவாரூரன், ஆரூரன். இப்போ இந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும். பூணெல்லாம் வழக்கப்படி போட்டாச்சு, கல்யாணம் பண்ணணும். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணு. கல்யாணத்துக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன ஒரு 10 வயசு இருக்கும், இவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும், அவ்வளவுதான். அழகா மாப்பிள்ளை கோலம் அலங்காரம் பண்ணி இன்னைக்கு காலையில் தாலி கட்டணும். சந்தோஷமா உட்கார்ந்துருக்கார். கூட ஒரு 20-30 பேர் எல்லாம் இருக்காங்க. தாலி கட்டுற மண்டபத்துக்கு போகணும். அங்கிருந்து ஒரு கிழவனார் வந்தார். கிழவர்னா வயசு என்ன இருக்கும்? ஒரு 50 கோடி வயசு. எப்படி அது கிடக்கு கண்ட வாயில. வயசா சொல்ல முடியும்? பிறந்தாத்த அங்க வயசு சொல்ல முடியும்? பிறக்காத ஆளுக்கு வயசு எங்க சொல்றது? மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ. வயசான கிழவனார் நம்ம சிவபெருமான். அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்கு, அழகா இருக்கார். வயசாக வயசாகத்தான் ஆன்மாவுக்கும் மனசுக்கும் அழகு கூடும். இளம் வயசுல உடம்பு அழகா இருக்கும். வயசாக ஆக என்னாக உடம்பு அழகு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். தொந்தி விழும், கண்ணு தெரியாது, காது கேட்காது, கை ஆடும், கால் தள்ளாடும். ஆனால் மகாத்மா காந்தி எப்போ அழகா இருந்தார்? பொக்கவாய். என்ன பவுடர் போட்டுக்கிட்ட உட்கார்ந்து இருந்தார்? யோசிங்க, அழகு அப்பத்தான். சிவபெருமான் வயசான கோலம், பழுத்த பழம். கிருபானந்த வாரியார் சுவாமி இந்த இடத்துல ஒன்று சொல்லுவார். ஒரு சொற்பொழிவில் சொன்னார், வயசாக வயசாக முகத்துக்கு அழகு கூடும். இளைஞனை விட கிழவன்தான் பழுத்த பழம், அவன்தான் மிக அழகாயிருப்பான். வாரியார் சொல்லிவிட்டார். ஒரு பையன் எந்திரிச்சான். ஐயா, என்ன, எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்கார், 84 வயசு, முகத்தில் அப்பளத்தை போட்டால் புரியும். அந்த ஆள் சிரிக்கவே மாட்டார். அப்படி ஒரு கேஸு. நீங்கள் என்னமோ வயசானத்தான் அழகா இருக்கும்னு சொல்கிறீங்க. டேய், அது பழுத்த பழம் இல்லை, வெம்பி போன பழம். அம்மா, வெம்பி போனால் அப்படித்தானே இருக்கும்.
வயசாக வயசாக என்ன வரணும்? எல்லாம் நம்ம பிள்ளைங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு சைக்காலஜி சொல்லவா, நான் எல்லாரையும் வாழ்த்தினால் எல்லாரும் என்னை வாழ்த்துவார்கள் இல்லையா? ஏங்க நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்ல வாயார வாழ்த்துங்களே. என்ன காசா பணம் ஐயா, நல்லா இருக்கணும். கல்யாணத்துக்கு போனால் அவள் வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அந்த பொண்ணு பிள்ளை அந்த பிள்ளைகளை வாழ்த்த வேண்டாம், மனசார வாழ்த்தன். கடவுளே இந்த பிள்ளைங்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், அப்படி வாழ்த்தன். நம்ம கணவனார் அங்கேருந்து வந்துட்டார். இங்கே ஆரூரனுங்கிறது யாரு? இவர் தான். உனக்கு என்ன கல்யாணமாமே? ஆமாம், கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் யாரு சொல்றதுக்கு? நீ எனக்கு அடிமை. அடிமையா? மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாகிறதா? அது நம்ம நாட்டில் இல்லையே. அமெரிக்காவில் நீகுரோக்கள் அடிமையாக இருந்தான், அது ஒரு பின்னால. இது அந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு தொடக்கம். 694 பிறந்தார் சுந்தரமூர்த்தி. மறக்காதீங்க, கிபி 694. ஒரு 12 வருஷம் தள்ளுங்க, 706 694 704 கிட்டத்தட்ட 706 வச்சுங்க. கிபி 700 வச்சுங்களேன், என்ன கெட்டு போச்சு அந்த நேரம். அப்படி பார்க்கிறார், என்னது அடிமையா? ஆமா, நீ எனக்கு அடிமை. உங்க அப்பாவுக்கு அப்பா எனக்கு அடிமை ஓலை எழுதி கொடுத்திருக்கார். மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா? இது என்ன புதுசா இருக்கு? இந்த கிழவனார் இப்படி சொல்றாரு. சுத்தி இருக்கவன்லாம், சாமி நிஜமா? ஆமா, ஓலை இந்த இருக்கு. ஓலை இருக்கா? எங்க? அதுக்குள்ள அவன் என்ன சொல்றான்? ஏன் உனக்கு என்ன பைத்தியமா? மனுஷனுக்கு மனுஷன் அடிமைங்கிற நல்ல பைத்தியக்காரனா இருக்கியே. இந்த பாரு, நான் பைத்தியக்காரனோ இல்லையோ வேற விஷயம், நீ எனக்கு அடிமை. நான் பித்தனானாலும் சரி, பேயனானாலும் சரி, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும். அறிவை வச்சு பேசாது, எனக்கு வேலை பார்க்கணும், என் அடிமை நீ. இவனுக்கு கோபம் தாங்கலை. எங்க கல்யாணத்தன்னைக்கு காலையில் பொண்டாட்டிக்கு அடிமைன்னா சந்தோஷப்படுவேன். ஒரு கிழவனாருக்கு அடிமைன்னா கோபம் வருமா வராதா? வயசு என்ன? 12 வயசு, மறக்காதீங்க. கோபம் தாங்கலை. இந்த ஓலையை எடுத்தார்ல, புடுங்கி கிழிச்சுட்டேன். நம்ம ஆளு ஓலமிட்டார். என்ன ஓலமிட்டார்? எப்போ இவன் ஓலையை கிழிச்சு விட்டானோ அப்பவே ஓலையில இவன் அடிமைன்னு எழுதியிருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி கிழிப்பானா? அவர் எப்படி திருப்பிட்டாரு பாருங்க. பழைய மன்றாடி, சிதம்பரத்துக்கு மன்றுன்னு பேரு, பழைய மன்றாடி. எப்போ ஓலையை கிழிச்சானோ அப்போ ஓலையில இவனுக்கு பாதகமாக இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா கிழிப்பானா? என்னடா இந்த ஆளு இந்த போடு போடுறாரு. ஐயா நீங்க எந்த ஊர்? இந்த பக்கத்தில் இருக்கிற திருவெண்ணை நல்லூர். இதெல்லாம் நடக்கிறது திருநாவலூர் பக்கத்தில். திருவெண்ணை நல்லூர் விழுப்புரத்துக்கிட்ட இருக்கு திருவெண்ணை நல்லூர். அப்படியா? ஐயா அங்கே ஒரு பெரிய கோர்ட் இருக்கு, நீதிமன்றம். அங்கே போயிடுவோம், விசாரிப்போம். சரி வா. சிவபெருமான் முன்னால போக, இந்த சுந்தரர் ஆரூரர் பின்னால போக, கூட்டமெல்லாம் போக, திருவண்ணநல்லூர்ல கோயிலுக்குள்ள நீதிமன்றம். புரியுதா? கோயிலுக்குள்ள நீதிமன்றம். அந்த காலத்தில் நீதிமன்றம் கோயிலுக்கு வந்துச்சு. இன்னைக்கு கோயிலெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு. இந்த அநியாயத்தை எங்க போய் சொல்றது? போகுதா இல்லையா? கோயில் இருக்கு என்ன இடம்? கோயிலுக்குள்ள நீதிமன்றம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அரங்கூறு அவயம். தர்மத்தை செய்யக்கூடிய அவயம், அரங்கூர் அவயம். எல்லாம் பெரிய ஆட்கள், யோகியர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. நம்ம கிழவனார் போனார், வழக்கினை சாரச் சொன்னார். சாரச் சொன்னார்னா என்ன அர்த்தம்? தெளிவா சொன்னார். அவங்க கேட்குறாங்க, என்னய்யா நீ மனுஷனுக்கு மனுஷன் அடிமைங்கிற, அதுக்கு என்னமாவது ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அயலார்த்தங்கள் காட்சியில் 3இல் 1 காட்டுக. இதெல்லாம் சேக்கிழார் பெரிய புராணம். ஏய்யா அடிமைக்கு அடிமைங்கிறது வழக்கத்தில் உண்டா? ஆட்சியில், வழக்கத்தில் கிடையாது. ஆவணத்தில், அதுக்கு என்னமோ ரெக்கார்டு இருக்கா? இல்லை சாட்சி இருக்கா? ரெக்கார்டு இருக்கு, ஆவணம் இருக்கு.
அவனை இருக்கா எங்க இந்த வச்சிருக்கேன், இவன் கிழிக்க மாட்டான் அப்படின்னு நீங்க உறுதி கொடுத்தா காட்டுறேன். இந்த கிழவனார் வலுவா இருக்கார். இவன் பார்க்குறான், என்னடா சரட்டுன்னு ஒரு ஓலையை உருகிட்டார். இப்படி பார்த்தான், அப்பவே ஒரு ஓலையை கிழிச்சிட்டேன், இவர் என்ன இப்போ ஒரு ஓலை எடுக்கிறாரு? தம்பி, நீ கிழிச்சது செராக்ஸ் காப்பி, இது தாண்டா ஒரிஜினல். முதல்ல ஓலைக்கு செராக்ஸ் போட்டது நம்ம சிவபெருமான். ஆமாம், செராக்ஸ் காப்பிக்கு என்னங்க தமிழ்? நகல். நகல் தமிழ் சொல் ஆகாது தாயி. படி ஓலை, வெரி குட். மூல ஓலை, படி ஓலை. மூலம்னா ஒரிஜினல், படின்னா செராக்ஸ். அதெல்லாம் சேக்கிழார் வார்த்தை பெரிய புராணத்தில் இருக்குதுங்க. நீ கிழித்தது படி ஓலை, இது மூல ஓலை. அவனுக்கா ஓலை எழுத தெரியாது. இன்னொரு விஷயம், இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? வாங்கி படிக்கிறாங்க. திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு என்ன ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் வேணுமா இல்லையா? யாருக்கு யார் எழுதி கொடுத்தது? இவங்க தாத்தா பேரை போட்டு இன்னாருக்கு எழுதி கொடுத்ததுன்னு வரணும். இந்த சிவபெருமானுக்கு என்ன பேரை போடுறது? திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு. ஏன் பித்தன்னு பேர்? நீ இப்பத்தானே என்ன பித்தான்னு கூப்பிட்ட, நீ என்ன பேரு வச்சு கூப்பிடுறியோ அதுதான்டா எனக்கு பேரு, எனக்குன்னு பேரு கிடையாதுடா. புரியுதாம்மா? கடவுளுக்கு என்ன பேரு? நீங்க என்ன பேரு வச்சு கூப்பிடுறீங்களோ அதுதான் பேரு. முருகான்னா முருகனா வருவான், சிவபெருமானேன்னா சிவபெருமானா வருவான், ஆஞ்சநேயன்னா ஆஞ்சநேயரா வருவான், காளியம்மான்னா காளியம்மாவா வருவான், இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிடுவேன். நமக்குத்தானையா நஷ்டம்? ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனங் கொட்டாமோ. அவனுக்கு பேர் கிடையாது, அவனுக்கு உருவம் கிடையாது. நீ எந்த உருவத்தை சொல்றியோ அதுதான் அவனுக்கு உருவம். ஒன்று சொல்லவா? நம்ம கடவுளை எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் அவர் வந்து நமக்கு அருள் செய்வார். நான் ஆஞ்சநேயா ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு கும்பிட்டா நான் சாகிற பொழுது ஆஞ்சநேயனா வந்துதான் என்னை காப்பாற்றுவார். முருகா முருகா முருகான்னு கும்பிட்டா முருகனா வந்து காப்பாற்றுவார். பெருமாளே பெருமாளேன்னா பெருமாளா வந்து காப்பாற்றுவார். நீ எப்படி நினைக்கிறியோ கடவுள் அப்படி வந்து காப்பாற்றுவார். இப்போ அது என்ன எழுதியிருக்கு? திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு. இவன் பித்தன்னு கூப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள ஓலை ரெடி பண்ணி விட்டாரு நம்ம சிவபெருமான். திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு நாங்கள் வழி வழி அடிமை, இது இங்கு இதற்கு இது என் கையெழுத்து. கீழே அவங்க பாட்டனார் கையெழுத்து, அப்பாவுக்கு அப்பா. எல்லாரும் கேட்குறாங்க, இந்த கையெழுத்து இவங்க தாத்தா கையெழுத்து தானா? இந்த யாரை பார்த்து? நம்ம சுந்தரரை பார்த்து. ஏன்பா இந்த கையெழுத்து உங்க தாத்தா கையெழுத்தா? கிழவனார் சொல்றாரு, இவன் தாத்தாவையே பார்த்ததில்லையே, கையெழுத்தை எப்படி பார்த்திருப்பான்? அப்ப என்னையா செய்கிறது? உள்ள சப் ரிஜிஸ்டார் ஆபீஸ் இருக்கு, பதிவு அலுவலகம், அங்க போய் பாருங்க. இவங்க தாத்தா அந்த காலத்தில் என்னமாவது ஒரு ஏட்டில் வீடு வாங்கினேன், தோட்டம் வாங்கினேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு, கையெழுத்து இருக்கும். அந்த பதிவை எடுத்து பாருங்க, அந்த கையெழுத்தும் இந்த கையெழுத்தும் ஒத்து போகுதான்னு பாருங்க. உடனே போய் 1/2 மணி நேரத்தில் பதிவை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த காலம். இன்னைக்கு போனோம்னா 1000 ரூபா மேலே கொடுத்து, மேஜைக்கு கீழே 5000 ரூபா கொடுத்து 1 மாதம் அவனை விரட்டி அதுக்கப்புறம் பதிவை எடுத்து கொடுப்பான். அது நம்ம பதிவாக இருக்காது. நாய் பட்ட பாடு படுறமே ஐயா. இன்னைக்கு அவன் அப்பவே எடுத்து கொடுத்துருக்கான் ஐயா. எப்போ? 700 கிபி 700 உடனே பதிவு வந்துருச்சு. அப்படியெல்லாம் ஒரு காலம் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. அப்படி எடுத்து பார்த்தாரா, அப்பா கையெழுத்து அதே மாதிரி இருக்கு, நீ அடிமை. எப்படி இருக்கும்? பெரியவரே உங்க வீடு எங்கே இருக்கு?
இந்த ஊர்ல பெரிய வீடு நம்ம வீடு தான். எங்கே இருக்கு? வாங்க கூட்டிகிட்டு போ. அவர் கூட்டிக்கிட்டு போனா தானையா அந்த வீட்டுக்கு போகலாம். நம்மளால போக முடியுமா? பெரியவர் முன்னால கம்பீரமா போறார். வயசான கிழவனார் ஜடாமுடியோட. பின்னாலே இந்த பிள்ளை தலையை குனிஞ்சுக்கிட்டே போகுது. ஊர்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் பின்னால போறாங்க. ஐயோ, நம்ம ஆரூரன் பொழப்பு இப்படி ஆயிப்போச்சே. கடைசி அவர் எங்க போனார்? திருவருட்துறை கோயிலுக்குள்ள போயிட்டார். கோயிலுக்கு என்ன பேரு? திரு அருள்துறை. கோயிலுக்குள்ள போயிட்டார். என்னடா கோயிலுக்குள்ள போறாரேன்னு பார்த்தா மேலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கிழவனார காணோம். அப்படியே காலில் விழுந்தார் சுந்தரர். பெருமானே, நீயா வந்தது? எனக்கு தெரியலையே. ஐயோ, தெரியாம உன்னை பைத்தியக்காரான்னு திட்டி விட்டனே. கண்ணீர் வருது. நாம் உன்னை தடுத்து ஆட்கொள்ள வந்தோம். ஏன் வந்தார் தெரியுமா? அங்கேயே 2 பேரை பார்த்து வச்சிருக்கேன். அதுகளை கல்யாணம் பண்ணிக்கணும். இதையும் சேர்த்தா 3 ஆயிரும்டா. புரியுதா? என்னத்துக்கு ஆவே பாவம். அதுக்காகத்தான் தேவையில்லாத தட்டி விட்டேன். கடவுள் ஒரு கதவை சாத்தினால் 2 கதவை திறப்பார். எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. நம்ம என்ன பண்றோம்? திறந்த கதவை பார்க்காம சாத்தின கதவுக்கு கீழே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கமே. அழலாமா? கடவுளை நம்புங்கள், கும்பிடுங்கள். ஒரு கதவை சாத்தினால் 2 கதவு உங்களுக்காக திறக்கப்படும். கீதாஞ்சலி தாகூர் பேசுகிறார். ஒரு கல்யாணத்தை கெடுத்தாரா, 2 கல்யாணத்தை கொடுக்க போறார் பாருங்க. இவர் கும்பிடுறார். பெருமானே, அவர் நீ எங்கூட சண்டை போட்டு இல்ல, தெரியாம சண்டை போட்டேன். என்ன பைத்தியக்காரான்னு சொன்னில்ல, தெரியாம சொன்னேன். பரவாயில்ல, என்ன நீ திட்டுனா கூட பரவாயில்ல, தமிழால திட்டுனா நல்லா இருக்கும். புரியுதா? முருகனை திட்டலாமா? என்னம்மா திட்டலாமா? நல்லா திட்டலாம். தீஃப்னு திட்டப்படாது, திருடான்னு திட்டலாம். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் எறவான், சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. கந்தன் அனுபூதி. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். நீ தமிழால் அவனை திட்டினா திட்டினவனை கூட வாழ வைப்பான். அப்ப வாழ்த்தினவனை எங்கேயோ கொண்டே வச்சிருவான். என்னை பித்தான்னு சொல்லி திட்டி இருக்கிற, தெரியாம திட்டி விட்டேனுங்கிறல்ல, கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க. இல்லை, நீ ஒன்று செய்யணும். என்ன? மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை. எங்கிட்ட சண்டை போட்டியா, உனக்கு வன்றொண்டன்னு பேர். தொண்டன்ல எப்படி தொண்டன்? வன் தொண்டன். எங்க சொந்த ஒரு தேவகோட்டை. அங்கே இழுப்பக்குடி கோயிலை சேர்ந்த ஒரு புண்ணியவான் நாராயணன் செட்டியார்னு பேர். 2 கண்ணும் தெரியாது. காலையில் எந்திரிச்சு 108 முறை கீழே விழுந்து சிவபெருமானை கும்பிடுவார். 108 முறை. அப்புறம் 108 உக்கி கீழே உட்கார்ந்து எந்திரிப்பார். திருமுருகாற்று படைய 6 முறை பாராயணம் பண்ணுவார். கண்ணு தெரியாது. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய மாணவர். ஊவே சாமிநாத ஐயருக்கு முன்னாலே படித்தவர். மகாவித்துவான் இவரை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ வந்தொண்டன். எங்க நம்மளால 108 முறை கீழே விழுந்து கும்பிட முடியுமா? ஒரு தரம் கும்பிட்டா தூக்கி விடுறதுக்கு 108 ஆள் வேண்டி இருக்கு. நம்ம உடம்பை கெடுத்து விட்டோம். இந்த நாக்காளியிலையும் இந்த டேபிள்லையும் உட்கார்ந்து சாப்பிட்டு உடம்பை கெடுத்து விட்டோம். 108 உக்கி எங்க போடுறது? வன்றொண்டன். இவருக்கு அதே மாதிரி வன்றொண்டன். மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். கோயில்ல பண்ற அர்ச்சனை எது? நீ மனங்கனிந்து பாடக்கூடிய பாட்டுத்தான் எனக்கு அர்ச்சனை. சம்ஸ்கிருத பாட்டெல்லாம் அர்ச்சனைங்கிறத ஏன் சொல்றீங்க? பாட்டுத்தானே அர்ச்சனை. உனக்கு மனசதில் ஈடுபடணும். அர்ச்சனை பாட்டே ஆகும். பாட்டு ஆகும் இல்ல, பாட்டே ஆகும். அந்த ஆளை பார்த்தே தீருவேன்.
ஏகாரம் தேற்றம் அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் வேதங்கள் இவரை பாடுகின்றன இவர் என்னை தமிழால பாடுன்னு கேட்டார். பெரிய புராணம் சேக்கிழார் என்ன தமிழால பாடு. நான் எப்படி பாடுறது எனக்கு ஒன்றும் தெரியாது, 12 வயசு சின்ன பிள்ளை, எனக்கு என்ன தெரியும், பாட வரலையே, நான் அடி எடுத்து கொடுக்குறேன் பாடு. அடி எடுத்து கொடுக்குறியா? ஸ்டார்டிங் ட்ரபிள், ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகிட்டா ஓட்டிடுவோம். சரி, என்னை எப்படி கூப்பிட்ட? அதான் தெரியாம பித்தா பிறை சூடி பாடு. சிவபெருமான் அடி எடுத்து கொடுத்தார். பைத்தியக்காரன்னு கூப்பிட்டில்ல, பாடு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே, நான் உன்னை தவிர வேற யாருக்கு அடிமையில்லை. பாட்டு மடமடன்னு கொட்டுது. சிவபெருமான் காதார கேட்டாராம், சுந்தரா நான் உன்னை எதுக்கு கொண்டாந்தனோ ஒரு வேளை ஆயிடுச்சுடா. என்ன ஒரு வேளை? கோயிலுக்கு போனா மனசார சாமியை நினைச்சு பாட்டு பாடணும். பாடத் தெரியலையே, சிவான்னு சொல்லு, ஓம் நம சிவாயன்னு சொல்லு, முருகான்னு சொல்லு, ஊர்க்கதை பேசாதே. அர்ச்சனை பாட்டே ஆகும். நான் சொல்லல, சேக்கிழார் சுவாமி 12ஆம் நூற்றாண்டில் பெரிய புராணத்தில் பாடியிருக்க பாட்டை இப்ப சொன்னேன். அவ்வளவுதான். பாடிக்கிட்டே போறார், ஒவ்வொரு ஊரா போறார். அந்த பொண்ணு என்னங்க ஆச்சு? ஒரு ஊரில் சென்னையில் தான் இந்த கதையை சொன்னேன். முடித்ததுக்கப்புறம் ஒரு அம்மா என்கிட்ட வந்துருச்சு, சாமி ஆமாம் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு நின்றுருக்குமே, இவர் பாட்டுக்கு இப்படி வந்துட்டாருன்னா அந்த பொண்ணு என்னங்க ஆச்சு? அந்த அம்மா மனசை பார்த்தீங்களா? அந்த அம்மாவை கும்பிடணுமில்ல. ஏங்க அந்த பொண்ணை இவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாரு. சேக்கிழார் ஒன்றும் சொல்லலை. பின்னாலே வந்த பெருமக்கள் எழுதினார்கள், அந்த பெண் இவரையே நினைத்து கொண்டிருந்து இவருக்கு முன்னால் இறைவன் திருவடியை அடைந்து விட்டாள். அந்த காலம் அப்படிங்க. ராமலிங்க சாமி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அக்கா பொண்ணு கையை தொட்டாரு கல்யாணத்தன்னைக்கு, அம்பிடுத்தான். முதல் இரவு அவளை அப்படி உட்கார வச்சாரு கீழே, இவர் மேலே உட்கார்ந்தாரு. மாமா அக்கா பொண்ணு மறந்துடாதீங்க. அப்படியே நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. முதல்ல பெண்டாட்டியை உட்கார வச்சு முதல் இரவுல திருவாசகம் முற்றோதல் பண்ணினவர் வள்ளற் பெருமான் ராமலிங்க சுவாமிகள். பாட்டு பூரா முடிஞ்சுதுங்க. 658 பாட்டு விடிஞ்சுது. பாட்டு முடிஞ்சுது, பொழுது விடிஞ்சுது, பொண்ணு எந்திரிச்சுது. அவ்வளவுதான் கல்யாணம். தேன் நிலவு. ஹனிமூனுக்கு என்ன தமிழ்? தேன் நிலவு. திருவாசகம் தேன் தானே. திருவாசகம் என்னும் தேன். திருவாசகம்ங்கிற தேனை சொன்னதுனால அதுதான் ஏன் உண்மையான தேன் நிலவு. உங்க ஹனிமூன்ல என்ன தேனா கொடுத்திய பொண்ணுக்கு? அதுதான் உண்மையான ஹனிமூன், தேன் நிலவு. அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் இவருக்கு முன்னால ஆண்டவனை போய் சேர்ந்துருது. ஆண்டவனை பிடிச்சிக்கிறத விட அடியாரை பிடிச்சிக்கிட்டா சீக்கிரம் போகலாம் கடவுள்கிட்ட. புரியுதா? பசுமாட்டை இழுக்கப்படாது. கண்ணுக்குட்டியை தூக்கிக்கிட்டு போனா பசுமாடு தன்னால பின்னால வரும். அடியாரை பிடிச்சிக்கிட்டா போதும். அது சரி, அந்த பொண்ணு கதை. இவர் இப்ப ஊர் ஊரா புறப்பட்டு வர்றார். ஒரு ஊர் சித்த வட மடம். நிறைய இருக்கு கதை, நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். சித்த வட மடம் வந்து படுத்து கிடக்கிறார். மறக்காதீங்க, சிவாச்சாரியார் கோயிலில் பூஜை பண்றவர். அப்படியே படுத்து கிடக்கிறார். தலைமாட்டில் ஒரு கிழவனார் வந்து படுத்தார். இவரை மிதிக்கிறார் தலையில. இவர் தலையை தூக்கிறார். யார் அந்த கிழவனார் மிதிக்கிறாரு? பாவம், வயசானவர். தள்ளி படுத்தார். 15 நிமிஷம் அந்த ஆளு உருண்டு வந்து இப்ப திருப்பி மிதிக்கிறார். இந்த ஆளு என்ன அநியாயம் பண்றாரு?
சந்தேகம், என்னமோ தெரியல, இன்னும் தள்ளிப்படுத்தார். அவர் அங்கேயும் வந்து மிதிக்கிறார். என்னை பலகாலம் மிதித்தனையே, நீ யார்? என்னை அறியவில்லையா? மறைஞ்சிட்டார். ஊரில் உள்ள அத்தனை பேரும் திருவடி கிடைக்காதான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன தேடி வந்து என் தலையில திருவடி வச்சியே, அப்பா தம்மானை அறியாத சாதியார் உளரே. அதனால தான் சுந்தரமூர்த்தி பெற்றதுக்கு பதம்னு பேர் கொடுத்தான். சிவபெருமான் திருவடி தலையில கிடைக்குமா ஐயா? அப்பர் சுவாமி என்ன பாடுபட்டு கேட்டாரு. சுந்தரமூர்த்திக்கு தானே வந்து திருவடி வைக்கிறான். தம்மானை அறியாத சாதியார் உளரே. சிதம்பரத்துக்கு போயிட்டார். சிதம்பரம் நடராஜாவை பார்க்கிறார். உலகத்திலே உள்ள திருத்தலங்களில் மிகச் சிறப்பான திருத்தலம் கோயில். சைவத்தில் கோயில்னு சொன்னாலே சிதம்பரம் தான். வைஷ்ணவத்தில் ஸ்ரீரங்கம் கோயில். நடராஜாவை பார்த்தாரா, கண்ணீர் கொட்டுது. காது கேட்கல, மூக்கு முகரல, வாய் பேசல, எல்லாத்தையும் கண்ணு வாங்கிக்கிச்சு. ஆகா, இந்த நடராஜா பேரழக பார்க்கறதுக்கு எல்லா பொறிகளும் கண்ணுக்குள்ள வந்துருச்சே. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அளப்பருங்கரணங்கள் 4 சிந்தையேயாக, மனம் ஒரு 3 திருந்து சாத்திரிகமேயாக, இந்துவார் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெருங்கூத்தில் வந்தவாறு அறிந்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சிவபெருமானே சிதம்பரத்தில் போய் கண்ணீர் கொட்ட கும்பிட்டார். ஒரு அசரீரி வாக்கு, திருவாரூருக்கு வா. அசரீரி வாக்கெல்லாம் உண்டுங்க, நமக்கு பல சமயம் கேட்கறது இல்லை. நம்ம தான் காதில் என்னத்தையோ மாட்டிக்கிட்டே திரிஞ்சா என்னத்தை கேட்க, அதான கேட்க. அசரீரி வாக்கு, திருவாரூருக்கு வா. புறப்பட்டார். சீர்காழி, இது ஞானசம்பந்தர் பிறந்த ஊர். அப்படி திரும்பினாரா, தோணியப்பர் இவர் போற பாதையில் இவருக்கு காட்சி கொடுக்கிறார். கோயிலுக்கு நீ போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துக்கு நான் வர்றேன். அதான் சார் சிவபெருமானுடைய எளிமை. கிறிஸ்தவ பெருமக்கள் என்ன சொல்வார்கள்? கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீ கோயில் கதவை தட்டு திறப்பான், அதானே அவர் சொல்றது. நம்மால் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ என்ன கோயிலுக்கு போற? உங்க வீட்டு வாசப்படியில சிவபெருமான் வந்து நிற்கிறாரு, வீட்டு கதவை திறடா. நீ அங்க போவண்டா. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோம் கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகசாமி திருவாசகம். உங்க வீட்டு வாசப்படியில் கடவுள் வந்து நிற்கிறார், அவரே வந்து இவரை மிதிக்கிறார், அவரே வந்து இவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்பா, உன்னை நான் அன்னைக்கு தடுத்தாட்கொள்கிறேன்னு சொல்லிவிட்டனா, அதனால உன் பின்னாலே வர்றேன்டா. சிவபெருமான் பின்னாலே போறார். இப்ப நேர திருவாரூருக்கு போயாச்சு. திருவாரூர் எல்லையில நிற்கிறார். திருவாரூர்ல பிறந்தவங்க எல்லாருக்கும் அடிமை. அவளது பாக்கியம். திருவாரூர் பிறந்தார்கள், எல்லாருக்கும் அடியேன். திருவாரூர் எல்லைக்கு போனாரா சிவபெருமான். திருவாரூர் சிவாச்சாரியார்கள் அத்தனை பேர் கனவுலையும் போனார். ஆரூரன் வருகிறான், அவன் என்னுடைய தோழன் சொல்லுவாரா? என்னுடைய தோழன், அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். கல்யாண கோலத்திலேயே அவன் இருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை நான் கெடுத்து விட்டேன். மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸோட வந்தான், கையில் பூச்செண்டு, கழுத்தில் மாலை, திருமண கோல பெருமானாக அவன் என்றைக்கும் இருக்க வேண்டும். அழைத்து வாருங்கள். எல்லா சிவாச்சாரியார்களும் திருவாரூர் திரண்டு வந்து இவரை கூப்பிட்டா இவருக்கு எப்படி இருக்கும்? யாரு சொன்னா? சிவபெருமான், ஆரூர் பெருமான். கண்ணீர் வருது. உள்ள போனார். திருவாரூர் பெருமானை கும்பிட்டார். திருவாரூர் பெருமானுக்கு பேர் தெரியுமா? புற்றிடங்கொண்டார். மூலாதாரத்துக்கு அதிபதி திருவாரூர். அந்த பக்கம் பார்த்தா தியாகராஜ பெருமான், தியாகராஜா. இந்த பக்கம் சிதம்பரத்தில் நடராஜா, திருவாரூர்ல தியாகராஜா. சிதம்பரம் பொன்னம்பலம்,
திருவாரூர் பூ அம்பலம், பூவில் அலங்காரம். சிதம்பரத்திலே ஒரு ரகசியம் உண்டு, திருவாரூரிலே எம்பெருமான் திருமேனியே ரகசியம். திருமேனியை பார்க்க முடியாதுங்க, 2 காலை பார்க்கலாம், 2 கையை பார்க்கலாம், வேற ஒன்றும் பார்க்க முடியாது. இன்ன தன்மையன் எந்தறி ஒன்னா எம்மானை எளிவந்த பிரானை. திருவாரூரிலே இறைவனுடைய ஆட்டம் மேலும் கீழும். நடராஜா பக்கவாட்டில், நடராஜாவை தூக்கிட்டு வருவது பார்த்திருக்கீங்களா? இப்படி ஆடிக்கிட்டு வருவார். தியாகராஜா மேலையும் கீழையும் ஆடிக்கிட்டு வருவார். நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் பிள்ளைய தொட்டிலிட்டு தாளாட்டுவாங்க, இப்படித்தானே தாளாட்டுவாங்க. அதுதான் நடராஜா. இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஸ்பிரிங் வந்துருச்சு, அதுதான் தியாகராஜா. ஒழுங்கு ஆட்டனா நடராஜா, சிங்கப்பூர் ஸ்பிரிங்கில் ஆட்டனா தியாகராஜா. ஏதோ நம்ம பிள்ளை நடராஜாவாகவோ தியாகராஜாவாகவோ இருக்க கொடுத்துல்லையா வைக்கணும். தியாகராஜாவை பார்க்கிறார், கண்ணீர் வருது. எம்பெருமானே, எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கியே. வயசு 13, மறக்காதீங்க, சின்ன பிள்ளை. வெளியில் வந்தாரா, பளிச்சுன்னு மின்னல் அடிச்சுது. என்னடா மின்னல் அடிக்குதே? அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணு அங்கே பார்த்தாருல்ல, நினப்பு இருக்கு அவங்களுக்கு? அவளுக்கு கமலினி அனிந்திதைன்னு அங்கே பேர் 2 பேருக்கும். அதில் கமலினி என்பவள் இப்போ திருவாரூரிலே நடனமாடக்கூடிய பெண். நான் நாகரீகமாக சொல்கிறேன், கோயிலில் நடனமாடணும். அந்த காலத்தில் அப்படியெல்லாம் உண்டு. பொட்டு கட்டுறது, நீ கடவுளுக்கு மனைவி, உனக்கு வேற யாரும் தாலி கட்டக்கூடாது, அதுதான் அந்த காலத்து அர்த்தம். அதனால அவங்களுக்கு மரியாதை. நீ சிவபெருமானுக்கு மனைவி, வேற யாரும் ஒன்று தொடப்படாது. பின்னாலே அது எப்படி எப்படியோ போய் கெட்டு போச்சு. அந்த காலத்திலே அப்படி. அவளுக்கு பேரு கணிகை, அருமையான பேரழகி. அப்படி போனாளா, இந்த பழைய நினப்பு கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. ஒரு மின்னல் அடிக்குது. சிவபெருமானே, என்னடா வேணும்? இந்த பொண்ணை பார்த்தேன், பரவனாச்சியாருங்கிறாங்க, மனசு ஓடிருச்சு, நீ தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். சிவபெருமான் உடனே என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாரு கனவுலையும் 2வது முறை போனார். என்ன பெருமானே, பரவனாச்சியாருக்கும் சிவாச்சாரியார் சுந்தரமூர்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வை. பங்குனி மாசம் உத்திரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணி வை. எப்படி இருக்கு? சிவபெருமான் சொல்லிவிட்டார். பரவனாச்சியார் மறக்காதீங்க, அவரு சிவபெருமானை தொட்டு பூஜை பண்ற சிவாச்சாரியார். இவ கணிகை. ஜாதி வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும். சிவனடியார்களுக்கு ஜாதி வித்தியாசம் கிடையாது. சிவபெருமானுக்கு முன்னால போயிட்டா நீ யாரா இருந்தா என்ன? சாதி குலம் பிறப்பென்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை. நினப்பு வருதா பாட்டு? அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம். ஒரு பக்கம் சிவாச்சாரியார், ஒரு பக்கம் டான்ஸ் ஆடுற கணிகை பொண்ணு, அழகான பொண்ணு. கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆச்சு கொஞ்ச நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவளோட ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள் சந்தோஷமா இருக்கார். கோயிலுக்குள்ள போறார். கொடுத்ததுக்கு சிவபெருமான் தானே. ஒன்று கேட்கவா? இந்த சிவன் கோயிலுக்குள்ள போறீங்கள்ல, அங்கே 4 இருக்கிறாங்களா இல்லையா? 4 சிலை. எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? யார் சம்பந்தர், யார் திருநாவுக்கரசர், நமக்கு என்னன்ட்டு போயிடக்கூடாது. அடையாளம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? திருஞான சம்பந்தருக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கையில் தாளம் இருக்கு. கையில் நீங்கள் உயரத்தை வச்செல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. கையில் தாளம் இருக்கும். சரிதானா? அப்பர் சுவாமி உளவாரப்படை இருக்கும். நம்ம சுந்தரமூர்த்தி மாப்பிள்ளை மாலை, கையில் பூச்சண்டு, மாப்பிள்ளை கோலம். மாணிக்கவாசக சுவாமி திருவாசக ஏடு கையில் இருக்கும். வலது கையில் ஜபமாலை,
இடது கையில் திருவாசக ஏடு. இதுதான் அடையாளம். சுந்தரமூர்த்திக்கு என்ன அடையாளம்? திருமண கோலப் பெருமான். உள்ள போறார். புற்றிடங்கொண்டார கும்பிடணும், தியாகராஜாவை கும்பிடணும். உள்ள போறாரா? இந்த பக்கத்தில் ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு தேவாசிரியன் மண்டபம்னு பேர். நம்ம ஆயிரக்கால் மண்டபம் மீனாட்சி கோயிலில் இருக்கு பாருங்க, அது மாதிரி தேவாசிரியன் மண்டபம். அடியார்கள்லாம் அங்கே உட்கார்ந்து தியாகராஜாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அங்கே போய் அவங்கள ஒரு கும்பிடு போடணுமா வேண்டாமா? அவங்களெல்லாம் பெரியவங்க, நான் சாதாரணம், ஒதுங்கி போயிட்டார். இப்போ நம்ம ஊரில் மந்திரிகள் வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒதுங்கி போயிடுறோம், இல்லாட்டி ஒதுக்கி விட்டுருவாங்க. இது என்னத்துக்கு வம்பு? நம்ம ஒரு ஓரத்தில் போயிடுறோம். அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, நான் சாதாரணம், அப்படி ஒதுங்கி போயிட்டார். அந்த கூட்டத்தில் ஒரு மலையாளத்துக்காரர் கணீர்னு பேசுகிறவர், விரல் மிண்டர். விரல் மிண்டர்னா இறஞ்சு பேசுகிறவர்னு அர்த்தம். அது யாரு? அடியார்களை கும்பிடாம கோயிலுக்குள்ள போறானே அந்த ஆள் யாரு? பக்கத்தில் உள்ளவர், அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அப்படியா? அடியார்களை கும்பிடாம தப்பு, இவனை ஒதுக்கி வை. புறகு. புறகுன்னா என்ன அர்த்தம்? அடியார் கூட்டத்தில் சேர்க்காதே, நாட்டாம அண்ணன் தண்ணி கொடுக்காம ஒதுக்கி வை. நினைப்பு வருதா? ஒதுக்கி வச்சு போடுறது. புறகு, ஒதுக்கி வை. அப்படியெல்லாம் ஒதுக்க முடியாது. இவரை தோழன்னு சிவபெருமான் சொல்லி இருக்காரு. இவர் சொல்லல, யாரு சொல்லி இருக்கா? சிவபெருமான் சொல்லி இருக்காரு. அப்படியா? சிவபெருமான் சொன்னாரா? அவரும் புறகு, அந்த ஆளையும் ஒதுக்கி வை. ஐயோ, அடியார்கள் கூட்டம், கோபம், விரல் மிண்டர். உள்ள போனாரா? தியாகராஜா கேட்கிறாரு, ஏண்டா ஐயா வந்த ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாதா? இப்ப பாரு, உன்னையும் ஒதுக்கி என்னையும் ஒதுக்கி விட்டாங்களே. கடவுளால முடியாதது உண்டா? அம்மா சொல்லுங்க. உண்டு. இதை சொல்றதுக்கா இன்னைக்கு இங்க வந்தீங்க? கடவுளால் முடியாதது உண்டு. என்ன? அடியார்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது அவரால் முடியாது. நமக்குள்ளே இருப்பார். நமக்குள்ளே இருக்காரா இல்லையா? இமைப்பொழுதும். அப்புறம் என்ன? என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. என்னம்மா சரிதானே? உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியார் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. மாணிக்க வாசக சுவாமி. ஏன்பா அடியார் விட்டுட்டு நான் எப்படிடா இருப்பேன்? நான் அவங்களோட தானடா திருவிளையாடல் பண்ணணும். நான் சிவனேன்னு உட்கார முடியாது. நீ என்ன பண்ணன? வந்தவன் ஒரு கும்பிடு போட்டுட்டு வரப்படாதா? நான் என்ன பண்றது? அவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, மரியாதையா ஒதுங்கிட்டேன். இப்போ ஒன்று செய், என்ன? அவங்கள பாடு. பாடிட்டா கோபம் தனியும். இந்த விரண்மண்டன் பொல்லாத ஆடு, கோபம் தனியும். நான் என்னத்தை பாட போகிறேன்? பாடவல்லையே. உனக்கு அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். இல்லை, அப்போவாவது கொஞ்சம் கொஞ்சம் தைரியம் இருந்துச்சு. இப்போ அடியார்களை பாடணும். நான் என்னத்தை பாட போகிறேன்? திரும்ப ஸ்டார்டிங் ட்ரபிள். அப்படியா? சரி, நான் அடி எடுத்து கொடுக்குறேன். தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். நல்லா கேட்குறீங்கல்ல? ஒன்று சொல்கிறேன். அன்னைக்கு என்ன அடி எடுத்து கொடுத்தாரு? பித்தா. அவ்வளவுதான், ஒரு சொல். இன்னைக்கு தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன். அவரை பாடுறதுக்கு ஒரு சொல்லாம், அவர் அடியார்களை பாடுறதுக்கு ஒரு வரியான். தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. தன்னை பாடுறதுக்கு ஒரு சொல் கொடுத்த பெருமான் அடியார்களை பாடுறதுக்கு ஒரு தொடரே கொடுக்கிறான். இன்னொன்று, திருவாரூரில் இருந்துக்கிட்டு தில்லை வாழ் அந்த நர்தம் அடியார்க்கும் அடியேனா. தில்லை என்பது ஆகாசம், திருவாரூர் என்பது மண்.
மண்ணுக்கு ஆகாசத்துக்கு நடுவில் தானையா எல்லாம், வானாகி மண்ணாகி மற்ற பூதமெல்லாம் நடுவில் தானே, இதுக்கு அதுக்கு நடுவில் தானையா எல்லாம். தில்லையில் பாட வேண்டியதை திருவாரூரில் பாடுறாரு. அவர் எப்படி அடியெடுத்து கொடுக்கிறாரு? பாடு தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பாடணும். யாரை பாடுறது? அடுத்தாப்பில் யாரை பாடுறது? சிவபெருமான் தில்லை அந்தணர்களை கொடுத்துட்டாரு. நான் அடுத்து யாரை பாடுறது? சம்பந்த சுவாமியை பாடுவோமா? வேண்டாம். அப்பர் சுவாமியை பாடுவோமா? வேண்டாம். யாரை பாடுறது? மெய்ப்பொருளை பாடுவோமா? அது அடுத்தாப்பில் வச்சுக்குவோம். யாரை பாடுறது? நான் முதல்ல யாரை பாடுறது? பெண்டாட்டியும் புருஷனும் ஒரே வீட்டுக்குள்ள இளமையான வயசில் பக்கத்தில் படுத்து கிடந்த போது பெண்டாட்டியை பற்றி ஒரு நினப்பு கூட இல்லாமல் ஒரு புண்ணியவான் படுத்து கிடந்தானே. என்னுடைய பேரில் வந்த அந்த ஆற்றலினாலே அவனை வச்சு பாடணும், அவனைத்தான் அடுத்தாப்பில் வைக்கணும். தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். எங்க சுந்தரமூர்த்தி யாரை பாடலாம்? அப்பர் சுவாமியை பாடலாம் இல்லை? யாரை வைக்கிறாரு? திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். குயவர் திருநீலகண்டம் 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 பெரிய மந்திரஞ்சாமி நினப்பில் வச்சுக்கிடுங்க. செய்வினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். திருச்செங்கோட்டில் பாடின பாட்டு, கொரானோ போகிறதுக்கு அந்த பாட்டு நினப்பில் வச்சுக்கிடுங்க. திருநீலகண்டம். அவருக்கு திருநீலகண்டம் தான் எல்லாம். கொஞ்சம் வீக்னஸ், ஏதாச்சும் அழகான பொண்ணை பார்த்தா பின்னாலே போயிடுவார். போயிட்டாரு. போகக்கூடாத ஒருத்தி வீட்டுக்கு போயிட்டாரு. நல்ல வெத்தில எல்லாம் போட்டுக்கிட்டு திரும்பி வந்துட்டாரு. பொண்டாட்டி கண்டுபிடிச்சுட்டா. அவளுக்கு தெரியும் நம்ம யாரு என்னங்கிறது 100க்கு 100% தெரிஞ்ச ஒரே ஆள் யார் தெரியுமா? வீட்டுக்காரி. அம்மா சரிதானா? நான் சொல்லலம்மா. பாரதியார் மனைவி செல்லம்மா. பாரதிதாசன் சுயமரியாதைக்காரர். ஐயர்கள் ஒளிகன்னு சொன்ன ஆளு. செல்லம்மா காலில் போய் விழுந்து கும்பிட்டாரு. ஒருத்தர் கேட்டாங்க, என்னையா நீ சுயமரியாதை ஐயர் விட்டு அம்மா காலில் விழுந்து கும்பிடுற? இல்லை, பாரதியாரை பற்றி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம், முழுக்க தெரிஞ்சவ இவ ஒருத்தி தான், அதனால கும்பிட்டேன். பாரதிதாசன் மறக்காதீங்க. கண்டுபிடிச்சுட்டா, முகத்தை வச்சே கண்டுபிடிச்சுட்டா. அகத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம். ஒன்றும் பேசலை. சாப்பாடு போட்டால் இந்த மனுஷன் நல்லா சாப்பிட்டாரு. ராத்திரி வெத்தில மடித்து கொடுக்கணும், கொடுக்கலை. தொடப்போனார். ஒரு பார்வை பார்த்தா, தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம். எவ்வளையோ தொட்டுவிட்டு வந்து என்ன தொட பார்க்கிற? தீண்டுவீராகில் தொடறது இல்லை, தீண்டுதலாம். வார்த்தை புரியுதா? எது தீண்டிருச்சுன்னு சொல்லுவோம். நீ இப்ப கையை வச்சின்னா அது கணவன் மனைவியை தொட்டது இல்லையா, அது தீண்டுறது. ஐயோ ஐயோ, இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நீ எப்போ இன்னொருத்திட்ட போயிட்டு வந்துட்டியோ போகக்கூடாத இடத்துக்கு, அப்போ நீ என்னை தொட்டி நான் பாம்பு தீண்டன மாதிரி. தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மீது ஆணை தீண்டாது. சடார்ந்தார். அவ்வளவுதான். திருநீலகண்டம் திருநீலகண்டம். வாழ்க்கை முழுக்க திருநீலகண்டம். எல்லாம் மனசுக்குள்ள திருநீலகண்டம். திருநீலகண்டத்தின் மீது பக்தி, அவ்வளவுதான். அந்த ஆசை, அந்த காமம் அப்படியே போயிடுச்சு. விலகிட்டார். எம்மைன்னு சொன்னில்ல, என்னைன்னு சொல்லாம எம்மைன்னு சொன்னில்ல. ஒன்றை மட்டும் இல்லை, எந்த பெண்ணையும் எந்த மாதரார் தமையும் எந்த மனத்திலும் தீண்டேன். புரியுதாம்மா? ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுக்கிறத விட மனசால அவளை கெடுக்க நினைக்கிறது அநியாய தப்பு. புரியுதா? மனசு சுத்தமாக இருக்கணும். மனசு சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன். மனசுனால கூட தீண்ட மாட்டேன். சடாறு விலகிட்டார். மறக்காதீங்க,
இவர் ரொம்ப வீக்கான ஆள், அவ பேரழகி, சின்ன வயசு, ஒரே வீடு. அந்த காலத்தில் என்ன 4 பெட்ரூம் 5 பெட்ரூம் வச்சா கட்டுனாங்க? கிடையாது. சின்ன வயசு, 2ம் பக்கத்தில் தான் படுத்து கிடக்கு, எந்த சிந்தனையும் கிடையாது. ஏன்? அவருடைய காமத்தை விட திருநீலகண்டத்தின் மீது இருந்த பக்தி அதிகப்பட்டு விட்டது. அதனால அப்படியே நீங்கள் நம்மளை மாதிரி ஆள் விலகி இருந்தால் தப்பு இல்லை. இது காமத்தில் உழல்ல கட்ட. இந்த ஆள் விலகி இருக்காருன்னா அடேங்கப்பா பெரிய காரியம்டா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 35-40 வருஷம். சிவபெருமான் பார்த்தார், அங்கிருந்து புறப்பட்டார். திருவோடு கொண்டுகிட்டு வரார். ஐயா, நான் கொண்டாடுறேன் ஒரு திருவோடு, இந்த திருவோட்டை பத்திரமா வச்சுக்கோ, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன். ஜாக்கிரதை, கிடைக்காத ஓடு. யோ, எங்கிட்ட 1000 திருவோடு இருக்குயா. திருநீலகண்டத்து குயவர் திருவோடு பண்ணுறவன் உள்ளே வாங்கி பட்டகத்தில் வச்சு பூட்டி விட்டார். நம்ம சிவபெருமான் வெளியில எல்லாம் போயிட்டு வந்து திருவோட்டை கொண்டா. போய் பார்த்தா காணோம். யார் திருடி விட்டா? நம்ம சிவபெருமான் தான் திருடி விட்டார். உள்ளங்கவர் கல்வன், திருவோட்டை காணோம். என்னடா வேடிக்கையா இருக்கு, வேற எல்லாம் இருக்கு, திருவோட்டுக்கு திருட வந்துட்டான்டா. இங்கே இல்லை, அங்கே இல்லை, எங்கேயும் இல்லை, தடுமாறுறாரு, அழுதார். நான் கொண்டாந்து வேற திருவோடு தர்றேன், எனக்கு வேண்டாம். நான் கொடுத்த திருவோடு 3 உலகத்திலையும் கிடைக்காது, நீ திருடிவிட்ட. ஐயோ, சத்தியமா நான் திருடலை. ஏன்யா எல்லாருக்கும் திருவோடு கொடுக்கிறேன்னு சொல்லி என் திருவோட்டை திருடிவிட்டியே? ஐயோ, நான் திருடலையே. நிஜமா? ஆமா. உன் பிள்ளைய பிடிச்சி சத்தியம் பண்ணு, பிள்ளை கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. பிள்ளை இல்லை. அப்போ உன் பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. ஒத்து வராது. என்னையா சொல்ற? உன் பொண்டாட்டி தானே? ஆமா. கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு. அதுதான் முடியாது. என்னங்க என்னையா சொல்ற நீ? அநியாயம், நீ தப்பு பண்ணிவிட்ட. வா, கோர்ட்டுக்கு வா. வழக்கம் போல சிதம்பரம் இளமையாக்கினார் கோயில் உள்ள கூட்டிகிட்டு போயாச்சு. இவர் எல்லா கதையும் சொல்லிவிட்டாரு. யாரு? இந்த பெருமான். சத்தியம் பண்ணன்னா மாட்டேங்கிறான். ஏன் ஐயா, பொண்டாட்டி கையை பிடிச்சி சத்தியம் பண்ண வேண்டியது தானே? அதுதான் முடியாது. என்னையா சொல்ற? இப்போ வழியே இல்லை. ஒரு கம்பை பெரம்பை பிடிச்சிக்கிட்டு சத்தியம் பண்ணுறேன். ஏன்யா பெரம்பு? வழி இல்லை. 45 வருஷம் அந்த பொண்ணு வெளியில் சொல்லலை. புரியுதா? இந்த இவரும் வெளியில் சொல்லலை. நம்ம வீட்டு விஷயத்தை எப்பவுமே வெளியில் சொல்லக்கூடாது. 4 செவத்துக்குள்ள நடந்தது 4 செவத்துக்குள்ள முடியணும். வெளியில் சொன்னால் கோர்ட்டுக்கு போயிடும். என்னங்க, அற்புறு புணர்ச்சி இன்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். 2 பேருக்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறது வெளியில் தெரியாமல் 2 பேரும் வாழ்ந்தார்கள். இந்த சிவபெருமானுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் இப்படி மறைவாக தொண்டு செய்கிறார்களோ அவர்கள் தொண்டை வெளிப்படுத்துவது. தெரியாம சாமி கும்பிட்டான்னா அவனை தெரிஞ்சு சாமி கும்பிட வச்சு எல்லாருக்கும் இவன் தான் அப்படி கும்பிடுறவன் வெளிப்படுத்துவது. தொண்டரை விளக்கங்காண்பான். அதுக்குத்தான் இப்படி டிராமா போட்டார். இப்போ எல்லாத்தையும் சொன்ன உடனே அப்படியா, சரி, கம்பை பிடிச்சிக்கிட்டு முழுகு. நீளத்தடி, தலையெல்லாம் பஞ்சு, 2ம் 75 வயசு, பஞ்சு பஞ்சாக இருக்குது. 2ம் பிடிச்சிக்கிட்டு குளத்தில் இறங்கி முழுகுனுது. முழுகி எந்திரிச்சா பெரம்ப காணாம். 2 கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கு. வயசு அந்த பழைய 25 வயசு 2க்கு வந்துடுச்சு. வருமா? நம்மளும் தான் ஆசைப்படுறோம். அந்த வயசு வருமா? வராதையா. இளமையாக்கினார் கோயில். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் அம்பாளோட. ஏன்பா, நீ காதலுக்கும் காமத்துக்கும் திரிஞ்சு அலைஞ்சவன். அப்படிப்பட்ட மனுஷன் திருநீலகண்டம்ங்கிற வார்த்தைக்காக சொந்த பொண்டாட்டியை
பேரழகியான பெண்டாட்டிய, இளமையான பெண்டாட்டிய பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு நினைக்காம இருந்திருக்கிறிய சாமி, உன்ன மாதிரி ஆளு கிடையாதுரா. நான் தேவலோகத்தில், சிவலோகத்தில், காமனை எரிச்ச உலகத்தில் 2 பேரை பற்றி ஆசைப்பட்டவன்டா. தோணுமா இல்லையா? காமனை எரித்த இடம் சிவலோகம். நான் 2 பொண்ணை பார்த்து அங்கே ஆசைப்பட்டேன். நீ இங்கே எப்படி இருந்தியே, அதனால உன்னைத்தாயா அடுத்தாப்புல பாடணும். தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்துக்குயவரார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். சிவபெருமான் பார்க்கிறார். ஏய், இந்த விரன் மண்டை நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த ஆளை பாடு, இல்லாட்டி விட மாட்டேன். தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன். அப்பாடா, இனிமே நீ யாரை வேணாலும் படிக்க. தில்லை வாழ அனுபவிக்கணுங்க, அதையெல்லாம் வரிக்கு வரி அனுபவிக்கணுங்க. தில்லை வாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்துக்குயவனார்க்கடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன், விரிபொழில் சூழ் குன்றையான் விரல் மிண்டற்கடியேன், அல்லி மென்மா முல்லையந்தார் அமர்நீதிக்கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. வரிசைக்கு பாட்டு 60 அடியார்களை பட்டியல் போட்டார். சிவபெருமானுக்கு சந்தோஷம், விரல் மண்டருக்கு சந்தோஷம். அடியாரை பாடணும்னு நினைச்சான், சுந்தரமூர்த்தி பாடிவிட்டான். அதுக்குத்தானே அவதாரம். இதை ஒவ்வொரு வரி ஒருத்தருக்கு, அதுலேயும் நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு அறவரி. பெருமழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு வரிக்குள்ள 2 பேர். இதை வச்சு பின்னாலே நம்பி ஆண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு. அவர் 63 பேரை பாடினார். இவர் பாடினது 60, சுந்தரமூர்த்தியை சேர்த்தா 61, இவங்க அப்பா சடையனாரை சேர்த்தா 62, இவங்க அம்மா இசைஞானியாரை சேர்த்தா 63. 63 பேரை வச்சு அவர் 63 கட்டளக்கலித்துறை பாட, பின்னாலே 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் பெருமான் வந்து அவ்வளவு பேரையும் விரிச்சு தொகுத்து தொகை வகை விரி. அவர் பாடினது திருத்தொண்ட தொகை, இவர் பாடினது விரி. 4286 பாட்டு பெரிய புராணம். பெரிய புராணம் இன்னைக்கு பாடுறாங்கன்னா அதுக்கு அஸ்திவாரம் யாரு போட்டு கொடுத்தா? சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாரூரிலே திருத்தொண்ட தொகை பாடி கொடுத்தார். வரலாறு பெருசு. நான் சீக்கிரம் ஓடுறேன், அடுத்த நிகழ்ச்சிக்கு போகிறேன். வீட்டில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் குண்டையூர்னு ஒரு ஊர், தேவகோட்டக்காரங்க திருப்பணி பண்ணின திருத்தலம் குண்டையூர். குண்டையூரில் ஒரு நிலக்கிழார், அவர் அரிசி அனுப்பிச்சிடுவார். மூட்டை மூட்டையாக அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாம் வந்துடும், சாப்பாடாகும். திடீர்னு ஒரு மாதமாக வரல, இந்த இருக்க ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. அம்மா பரவனாச்சியார் இப்படி பார்க்குறா, நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நடக்குது, தீர்ந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? அப்படியா? இவர் புறப்பட்டு அங்கே போயிட்டார் குண்டையூருக்கு. திருக்கோளிலின்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கோள் இலி. அந்த பெருமானை கும்பிட்டா நவகிரகம் ஒன்றும் பண்ணாதான். கோள் இலி. புரியுதா புரியலையா? இப்போ அதுக்கு பேர் திருக்குவளை. இப்போ நல்லா புரியுமே, ரொம்ப நல்லா புரியுமே. புரியுதா? ஏதோ புரிஞ்ச சரிதான். திருக்குவளை, திருக்குவளைன்னு அந்த ஊருக்கு பேர். இப்போ அப்போ பேர் கோள் இலி. அந்த கோயில் சிவபெருமானேன்னார். அவர் என்ன வேணும்? நெல் வேணும். இந்த மலையே கொடுத்து விட்டார். நம்ம திருப்பரங்குன்ற மலை மாதிரி நெல்லு மலை. அம்மாடி, இந்த சிவபெருமான் இருக்காரே, இவருக்கு கொஞ்சமாக கொடுக்க தெரியாது, அள்ளி கொடுத்துட்டார். பெரிய மலை.
நம்மால் இருக்கார சுந்தரமூர்த்தி, சிவபெருமானே என்னடா நான் தான் மலை கொடுத்துட்டேன்ல, ஆமாம் எனக்கு திருவாரூரில் வேணும், நீங்கள் குண்டையூரில் கொடுத்துருக்குறீங்க, இதை எப்படி லாரி வச்சு எப்படி தூக்கிக்கிட்டு போகிறது, நான் எப்படி அந்த ஊருக்கு கொண்டுக்கிட்டு போகிறது, மலை நெல்லில் இருக்கு. அப்படியா, சரி, பகலில் மாற்றினா டிராஃபிக் ஜாம் ஆயிரும், ராத்திரிக்கு பூதங்களை விட்டு எல்லாத்தையும் அங்கே மாற்றி விட்டுறேன். நீள நினைந்தடியேன் உமை நித்தலுங்கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமேன், கோழிலியம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலையம்பெருமான் அவை அட்டி தரப்பணியே. நான் ஒன்றைத்தான் நினைக்கிறேன், இப்போ அந்த நெல்லு சில நெல்லு எங்க, அவன் மலையவே கொடுத்துருக்கேன், இந்த ஆள் சில நெல்லுங்கிறாரு. சரியா தப்பா? சரி. என்ன அர்த்தம்? சிவபெருமானோட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மலை சின்னது தானே. 1000 கோடி அண்டங்களுக்கு தலைவன் பெரிய ஆளு, அவனோட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது மலை நெல்லு ஒண்ணுமில்லை. இல்ல, நீங்க 5 கோடி ரூபாய் நமக்கு பெருசு, டாட்டாவுக்கு பெருசா? அவர் நிலைக்கு அது ஒண்ணுமில்லை. இல்ல, சில பேர் 1,76,000 கோடி சம்பாரிச்சு வச்சிருந்தா அவங்களுக்கு 5 கோடிகள்லாம் ஓடுற ஓட்டம் தானே. கம்பேர் பண்ணி பார்த்தா ஒண்ணுமில்லை. இல்ல, தெரியுதா இல்லையா? நமக்கு அது பெருசா இருக்கு. அதனால என்னவா, சில நெல்லு. இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த குண்டையூர் கிழார் சாதாரணப்பட்ட ஆள், அவர் இவ்வளவு காலமா எனக்கு நெல் கொடுத்தாரே, அதோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இவ்வளவு பெரிய சிவபெருமான் நீ கொடுத்த மலை நெல்லு கூட சிலதான். ஆமாம், அவர் கொடுத்தது தானே சிவபெருமான் அளவுக்கு அவர் கொடுத்தது ஒன்றுமில்ல. இந்த குண்டையூர் கிழார் அளவுக்கு தினம் எனக்கு நெல் அனுப்பிச்சாரு, அதோட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நீ கொடுத்த நெல் சில நெல். இன்னொரு அர்த்தம் தெரியுமா? இங்கே செட்டி நாட்டில் இருந்து இந்த மளிகை சாமான் வாங்கிறதுக்கு ஒரு ஆட்சி மதுரைக்கு வரும். அந்த காலத்தில் அப்படி வந்து கடையில் நம்ம கீழமாசி வீதியில் நிறைய சாமான் வாங்கிடும். அந்த காலத்தில் மறக்காதீங்க, இந்த ஆட்டோக்காரன்ட்ட வரும், அப்பா பஸ் ஸ்டாண்டுக்கு, அப்போல்லாம் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான், நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டு தான் அப்போல்லாம். பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றியா? அவன் அப்போவே 50 ரூபா கொடுங்க, வர்றேன். கொஞ்சம் குறைச்சிக்கிறது இல்லை, ஆச்சி 50 ரூபா கொடுக்கணும். சரி, அவன் நினச்சான் ஆட்சி மட்டும்தான் வருதுன்னு. ஆட்சி இந்த வாரேன்னுச்சு. என்னன்னா எடுக்குது எடுக்குது எடுக்குது, ராமசாமி நாடா கடையே வருது. என்ன ஆச்சு? ஆமாம், நான் மட்டும் போய் என்ன பண்ணுறது? சொல்கிற போது என்ன சொல்லுவான்? சில நெல். ரொம்ப நெல்லுன்னா ஆள் கொடுக்க மாட்டார். கொஞ்சம் போல் நெல் தான், இந்த கொடுன்னா அதுக்கு கொஞ்சம் குறையுமில்ல. நீள, இன்னொரு அர்த்தம், நீள நினைந்தடியேன். அது என்னம்மா நீள நினைக்கிறது? கடவுளை நினைச்சுட்டு விடக்கூடாது, தொடர்ச்சியாக நினைக்கணும். ஒரு வீடு, அந்த காலத்தில் புருஷன் இந்த குக்கர் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், ரைஸ் குக்கர். அந்த காலத்தில் எங்க ரைஸ் குக்கர், அதில் என்ன போட்டிருக்கு? 10 நிமிஷத்தில் அரிசி சோறாகும். சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டேன், இந்த பாரு 10 நிமிஷத்தில் அரிசி சோறாயிருமா, நாளைக்கெல்லாம் லேட் பண்ணக்கூடாது ஆஃபீஸுக்கு. சரி, இவன் என்ன பண்ணா, காலையில் டயத்தை குறிச்சிக்கிட்டா, அரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி உள்ளே வச்சுட்டு 7 மணி 7:02 மகன் வரான் எந்திரிச்சு, அம்மா காப்பி கொடு. ஒரே அடுப்பு, இறக்கி வச்சான். எதை? குக்கரை. பகலுக்கு காப்பி போட்டு கொடுத்தா, முடிஞ்சுது. 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ திருப்பி மேலே தூக்கி வச்சா, அப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, குறிச்சுக்கிட்டா. 2 4 நிமிஷம். மக வந்தான், எனக்கு இட்லி ஊற்றி கொடு, ஸ்பெஷல் கிளாஸு. அதுக்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணி இட்லி ஊற்றி கொடுத்து விட்டு அப்போ இறக்கி வச்சு திருப்பி மேலே வச்சான். கொஞ்ச நேரம் ஆச்சு, வீட்டுக்காரர் வந்தார், அவருக்கு எல்லாம் கொடுத்தார். பார்த்தா இது வரைக்கும் 2 நிமிஷமாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பார்த்தா அரிசி
அரிசியாவே இருக்கு. விட்டு விட்டு பண்ணப்படாது, தொடர்ச்சியாக பண்ணணும். ஆண்டவனை நினைக்கிறதும் தொடர்ச்சியாக நினைக்கணும். வெள்ளிக்கு வெள்ளி நினைச்சா போதும், செவ்வாய்க்கு செவ்வாய் போனால் போதும் கிடையாது. நீள நினைந்தடியேன் உமை நித்ததுங்கை தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோடிலி திருக்கோடிலி எம்பெருமான் குண்டையூர் சில நல்லு பெற்றேன், ஆடில எம்பெருமான் அவை அட்டி தரப்பணியேன். ராத்திரியோட ராத்திரியா எல்லா பூதங்களும் கொண்டாந்து திருவாரூர் பூரா நெல்லு கிடக்கு. யாரும் கதவை திறக்க முடியல. வீட்டுக்கு முன்னால நெல்லு கொட்டி கிடக்கு. என்ன பண்றது? பரவன் ஆட்சியார் ஜன்னலை திறந்தான். அடுத்த வீடு, இந்தா உன் வீட்டுக்கு முன்னால கிடக்கிற நெல்லை நீ எடுத்துக்கோ, எல்லாருக்கும் சொல்லு. அரை மணி நேரத்தில் ஊர் தெளிவாயிடுச்சு. யார் யார் வீட்டுக்கு முன்னால எவ்வளவு நெல்லு கிடக்கோ அவங்க எடுத்துக்கிடுங்க. அதனால தான் அவருக்கு சிவபெருமான் நெல் கொடுத்தார். நம்ம வீட்டுக்காரியா இருந்தால் என்ன சொல்லியிருப்பா? எங்கள் வீட்டுக்காரன் வாங்கின நெல் எவ்வளவு தொட்டா கையை ஒடிச்சு விடுவேன். அதனால தான் நமக்கு நெல் மலை தரமாட்டேங்கிறாரு. நீ எல்லாருக்கும் கொடுத்தா அவர் கொடுப்பாரு, நீ உனக்குன்னு வச்சா சத்தியமாக தரமாட்டார். முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் காலம் ஆச்சு. ஒரு கோயிலுக்கு போறார், திருப்புகலூர். திருப்புகலூர் பெருமானை அப்படி கும்பிடுறாரு. ஒரு ஞாபகம், இந்த பரமநாச்சியார் ஏதோ வீட்டு செலவுக்கு பணம் வேணும்னா, சிவபெருமானே என்ன இந்த பரவநாச்சியார் என்னமோ பணம் கேட்குறா, கொஞ்சம் கொடுத்தா தேவலை. சரி, ராத்திரி ஆச்சு. திருப்புகலூர் வெளியில் வந்தார். கோயிலுக்கு பிரகாரத்தில் ஒரு 100 செங்கக்கல் அடுக்கி வச்சுருக்காங்க. தூக்கம் வருது. ராத்திரி நேரம் வந்தார். ஒரு 15 செங்கலை அப்படி தலைகணை மேலே வச்சார். துண்டை அதுக்கு மேலே போர்த்தினார். தலையை வச்சார். சிவான்னாரு. நல்லா தூங்கிட்டார். தூக்கம் எப்போ வரும்? கடவுள் திருவடியில் தலையை வச்சு படுத்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா நல்லா தூக்கம் வரும். ராத்திரி எங்கே தூங்குறான்? தலையணை இல்லை, சிவபெருமான் திருவடியில தலையை வச்சு படுத்திருக்கிறோம். இரவினடை துகிலினும் யாரோடு பேசுகினும், இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும், இருபதமும் அருமுகமும் யானோத ஞான மதை அருள்வாயே. தூங்குற போது முருகா கனவுல நீ வரணும் நினைச்சுக்கிட்டு தூங்கணும். இவர் தூங்கிட்டார். விடிஞ்சுது. இந்த துண்டை அப்படி எடுத்தார்ல, 15 செங்கக்கட்டியும் தங்க கட்டியா கிடக்கு. என்னடா இது? செங்கக்கட்டி சார், எத்தனை பவுன் தேரும்? கிலோ கணக்கில். இன்னைக்கு பவுன் 47,000 தாண்டிக்கிட்டு நிற்கிது. ஒரு பவுன் இன்னைக்கு 47,000 தாண்டிக்கிட்டு நிற்கிது. பூரா தங்க கட்டி. ஆளுகளை கூப்பிட்டு எடுத்துக்கிட்டு போறாரு. அப்போ பாடுறாரு, இந்த மனுஷங்களை பாடாதியப்பா, இந்த பய ஒன்றும் தரமாட்டேன், 5 நாள் நடக்க விட்டு 1000 ரூபா தர்றேன்னு சொல்லி கடைசி 50 ரூபா கொடுப்பேன், அதுவும் செல்லாத கிழிஞ்ச நோட்டா போயிடும். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் தருகினும் தொண்டர் சார்பிலாம், பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் என் புலவிர்கள், இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமை யுறவில்லையே. பெருமான கும்பிடு, இப்ப எல்லாம் கிடைக்கும், மேலே அடுத்த ஜென்மம் கிடைக்காது. மேலே போனா சிவலோகத்தை ஆளலாம், வாழலாம் இல்லை, ஆளலாம். மனுஷனை கும்பிடாதே, கடவுளை கும்பிடு. எவனெல்லாம் கடவுளை ஒழுங்கா கும்பிடலையோ அவனெல்லாம் மனுஷனை கும்பிட்டுக்கிட்டு தான் தெரியணும். அடுத்த ஊர் வேகமாக போகிறேன். திருக்கச்சூர். திருக்கச்சூரில் போய் நிற்கிறாரு. பசிக்குது. கையில் எல்லாம் அந்த காலத்தில் என்ன பணம் கொண்டுக்கிட்டே போனாங்க? சிவபெருமான் தான் எல்லாம். பசிக்குது. அப்படி சாஞ்சு உட்கார்ந்துருக்கார். சிவபெருமானே பசிக்குது. சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா? எதிர்த்தாப்புல 4-5 வீட்டில் போய் பிச்சை எடுத்தார். அவர் பிச்சை எடுக்கிற ஆள் தானே, பிச்சாண்டி தானே.
ஆரூரியம் பிச்சை தேவா என்னான் சொல்கேன் பேசாயே திருவாசகம். என்னமோ மாணிக்க வாசகர் இன்னைக்கே வர்றாரு, நான் என்ன பண்ணுவேன்? பிச்சை தேவா. 4 வீட்டில் பிச்சை எடுத்தாராம். நல்ல சாப்பாடு வடை பாயாசத்தோடு போட்டிருக்காங்க. கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்தாராம். இவர் சாப்பிட்டாராம், நல்லா இருந்துச்சு. நிமிந்தாரு, ஆளக்கான. பெருமானே, காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டு உன்னை ஏத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகுதே. நீ போய் பிச்சை எடுக்கலாமா? நாங்கள் இத்தனை அடியார் இருக்கிற பொழுது நீ எதுக்குயா பிச்சை எடுத்தேன்? ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவா. உமையாள் கனவா. உமையாளுங்கிறது அற்புதமான பேரு தெரியுதா? கைலாசத்தில் பறவை பூரா உமா 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 உமான்னு தான் கத்தும். மானசரோவர் போய் பாருங்க, உமா உமா உமா. ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கனவா எனையாழ்வாய் ஆதற்களன களனி கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே. குன்றக்குடி அடிகளார். இப்ப இருக்கிறவர் பொன்னம்பல சுவாமி. இவருக்கு முந்தின பட்டம் தெய்வ சிகாமணி சுவாமி. அழகா சொன்னார். ஆமாம், இவருக்கு பசிக்குதுன்னா சிவபெருமான் மடப்பள்ளி சோத்தை கொண்டாந்து போட வேண்டியதானே? எங்கள் கோயில் மடப்பள்ளி இருக்குல்ல, போட வேண்டியதானே? போடலை. 4 வீட்டில் பிச்சை எடுத்து கொண்டாந்து போட்டாராம். அடிகளார் எழுதுறாரு, அடியார்கள் வீட்டில் எடுக்கிற பிச்சைச்சோறு நல்லா இருக்கும், மடப்பள்ளி சோறு சுமாராக இருக்கும். தினம் நம்ம இதைத்தானே சாப்பிட்றோம், இதை கொண்டு போய் நம்ம அடியாருக்கு போடலாமா? வேண்டாம், 4 நல்ல வீட்டில் எடுத்து போடுவோம் அப்படின்னு நினச்சி பிச்சை எடுத்தாராம். ஆமாம், தினம் சாப்பிட்டது அவர்களில் தெரியும். மடப்பள்ளி சோறு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? சிவபெருமானுக்குத்தானே தெரியும். எத்தனை ஊர் செங்கக்கல்ல தங்க கட்டியாக்கிட்டார். நேரம் ஆச்சு, வேகமாக ஓடுறேன். திருவொற்றியூருக்கு வந்துட்டார். திருவொற்றியூர் கோயில் சிவபெருமான் அங்கேயும் புற்றிடம் கொண்டார். எல்லா மண்ணும் சிவலிங்கம். உள்ள போறார். பளிச்சுன்னு மின்னல் அடிக்குது. 2வது மின்னல். புரியுதா? 2வது மின்னல். யாரா இது? ஓ, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கே. இத்தனை காலம் அதெல்லாம் பூர்வ ஜென்மத்துக்கு புண்ணியங்க. ஒரு பொண்ணு மேலே வர்ற காதல், கல்யாணம் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டவை. காதலுக்கு கண்ணில்லைம்பான் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. போன பிறவி என்னவோ எப்படியோ எப்படி வாழ்ந்தமோ தெரியாது. போன பிறவியில் எவன்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு கொடுக்காம வந்திருந்தா அவன் இப்போ நம்ம பிள்ளையா பிறந்து எல்கேஜிக்கு 50,000, யூகேஜிக்கு 1 லட்சம், MBBSக்கு 50 லட்சம் வசூல் பண்ணிவிடுவேன். கடனை கொடுக்கணுமா இல்லையாம்மா? கொடுக்கணுமில்ல, பழைய கடன். அது மாதிரி இப்போ திருவொற்றியூருக்கு வந்தார். மின்னல் அடிக்குது. சிவபெருமானே, என்னப்பா வேணும்? இந்த பொண்ணை பார்த்தேன், என்னமோ சங்கிலி நாச்சியாருன்னு பேரான். ஞாயிறாருடைய பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மனசு இதுவரைக்கும் அப்படி போனதில்லை. இந்த பறவை நாச்சியாரோட நின்றுச்சுன்னு நினச்சேன். இப்போ இது இந்த பொண்ணை ஆசைப்படுதே. பெருமானே, இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? சரி. அவ கனவுல போறார் சிவபெருமான். சாருந்தவத்து சங்கிலி கேள் சால நம்பால் அன்புடையன், என் மேல் அன்பு கொண்டவன் உன்னை போல அன்பன். அப்படியா? பக்தரா? என்ன செய்யணும்? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். அவன் பேரு ஆரூரன், திருவாரூர்லேருந்து வர்றான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். சிவபெருமானே, என்ன ஒன்று சொன்னால் கோவிச்சுக்கப்படாது, சொல்லு. அவருக்கு திருவாரூரில் ஒரு தொடக்கு இருக்காம். புரியுதா? கண்டுபிடிச்சு விட்டா சார். ஆம்பளைங்க கட்டிக்காரங்களா பொம்பளைங்க கட்டிக்காரங்களா? என்னங்க
இந்த சுந்தரமூர்த்திக்கு அவ பேரு கூட தெரியாது, இல்லை பேரு மட்டும் தெரியும், அவ யாரு என்னன்னு தெரியாது. அவ மத்தியானம் பார்த்ததுக்குள்ள இந்த ஆள் யாரு, எங்கே இருந்து வந்தாரு, என்ன அங்கே இருக்கு, அவ்வளதையும் விசாரிச்சுட்டான். வந்திருக்கிற ராமனும் சுக்ரீவனும் நட்பு கொண்டார்கள் அப்படிங்கிறது வாலிக்கு தெரியாது, வாலி பண்டாட்டி தாரைக்கு தெரியும். ராமாயணம். யாரு கெட்டிக்கார? சும்மா தைரியமா சொல்லுங்க. தாய்மார்கள் தான் கெட்டிக்காரங்க. ஆமாங்க. அவ கண்டுபிடிச்சு விட்டா. என்ன கேட்கிறா? சிவபெருமானே, அங்கே ஒரு தொடக்கு இருக்காம். அம்மா அதெல்லாம் ஒன்றும் பெரிய, அந்த காலத்தில் பழக்கம் அம்மா, 2 பண்டாட்டி 3 பண்டாட்டி கட்டுறது பழக்கம், ஒன்றும் தப்பு இல்லை அந்த காலம். அதனால் என்ன செய்யணுங்கிற, அவர் இங்கேயே இருக்கணும், என்னை விட்டுட்டு போகக்கூடாது. அவ கேட்குறது என்னங்க தப்பு? தாலியை கட்டிவிட்டா இவர் பாட்டுக்கு அங்கே ஓடப்படாது, இங்கேயே இருக்கணும், இந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்டப்படாது, சத்தியம் பண்ணணும். ஓ சரி. அங்கே போனார். என்னப்பா என்ன ஆச்சு? சுந்தரா சொல்லுங்க. அவ ஒத்துக்கிறா, அடக்கம் நீ இருக்காதே. சிவபெருமான், அப்ப நான் வேற எங்கடா இருக்கட்டும்? என்னமோ அவரால் ஒரு இடத்துல தான் இருக்க முடிகிற மாதிரியும் 1000 இடத்துல இருக்க முடியாத மாதிரியும், ஆம்னிபொட்டன்ட் ஆம்னிபர்சன்ட் என்னம்மா, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் இருக்கிற கடவுள் இவருக்காக வந்து குடும்பத்தில் ஒருத்தனா நடிக்கிறான் பாருங்க. அப்போ நான் வேற எங்கடா இருக்கட்டும், நீ மகிழ மரத்தடியில் வந்து உட்கார்ந்துரு. சரி, முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு நிம்மதி, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கிடலாம். சிவபெருமான் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? திருப்பி அவர் கனவுல போறார். சங்கிலி, என்ன என்ன இருந்தாலும் புருஷன், தாலி கட்ட போறவன், அவங்கிட்ட சந்நிதியில் சத்தியம் வாங்க வேண்டாம். அப்போ எங்க வாங்கட்டும்? மகிழ மரத்தடியில் சத்தியம் வாங்கு. ஒரு பக்கம் பிள்ளைய கிள்ளி விட்டாரு, ஒரு பக்கம் தொட்டி ஆட்டி விட்டுட்டாரு. ஏமா அப்படி செய்கிறாரு? சொல்ல போறேன், முக்கியமான செய்தி, அதுக்காகத்தான் இந்த பேச்சு சொல்ல போறேன். முடிஞ்சுது, விடிஞ்சுது. மாப்பிள்ளை கோலம் வழக்கமா எப்பவும் அப்படித்தானே வந்துட்டார். பொண்ணு அங்கேருந்து வந்தது, சந்நிதிக்கு வா சத்தியம் பண்ணுறேன். இல்லை சந்நிதியில் வேண்டாம். என்ன, நீங்கள் மகிழ மரத்தடியில் பண்ணினாலே போதும். ஆகா, நம்ம ஆளு சாவியை போட்டுட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? திருடனை தேள் கொட்டினா கூட ஒன்றும் பண்ண முடியாது. சரி, மகிழ மரத்தடியில் போய் சத்தியம் பண்ணிவிட்டார். உன்னை பிரிந்து திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன். தலையை கட்டியாச்சு. சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்து வச்சது. புண்ணியம். ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் மாசி மாதம் வந்துருச்சு. இந்த பங்குனி உத்தரம் வரப்போகுது. பங்குனி உத்தரத்துக்கு திருவாரூருக்கு போகணும். போயிடுவோமா? எல்லையை தாண்டிடுவோமா? தாண்டுனா சத்தியத்தை மீறினாப்பல வருமே. சிவபெருமான் நம்மாளு தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாரா? தாண்டிடுவோமா? ஆசை முன்னால் இழுக்குது, அச்சம் பின்னால் இழுக்குது. எது ஜெயிக்கும்? ஆசை தான் ஜெயிக்கும். தாண்டிட்டார். திருவொற்றியூரை தாண்டி 100 அடி போனாரா, 2 கண்ணும் போச்சு. ஐயையோ, தெரிஞ்ச கண்ணு போச்சே. இதாண்டா தண்டனை. உங்களுக்கு நான் சொன்னது புரியுதா புரியலையா? நீ என்னதான் கடவுளுக்கு வேண்டியவனாயிருந்தாலும், என்னதான் தோழனாயிருந்தாலும், சத்தியம் பண்ணிட்டு மீறினால் அதற்கு தண்டனை உண்டு. ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அடுத்தவன் சொத்தை எடுத்துக்கிட்டு சகசரநாம அர்ச்சனை பண்ணனா சரியா போயிடும். சத்தியமா சரியா போகாது. அதுக்கு பலன் தனி, இதுக்கு பலன் தனி. போச்சு 2 கண்ணும். சிவபெருமானே கண்ணை பிடுங்கிட்டியே, ஐயோ. அவன் கொடுக்கவே இல்லை.
மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல எனக்கு வந்து சேர்ந்தியே. மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சா உட்கார்ந்து நச்சு புளிஞ்சிட்டு தான் போறேன். மக நட்சத்திரம் சிம்ம ராசி, சனிக்கு சிம்ம ராசி பகை வீடு. உட்கார்ந்து நச்சு புளிஞ்சு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு தான் போறேன். மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாயி. இதை விட சிவபெருமான திட்ட முடியுமா? மக நட்சத்திரக்காரனுக்கு சனி பிடிச்சாப்புல எனக்கு வந்து சேர்ந்தியே தியாகராஜா. எப்படி திட்டுறாரு? மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மஞ்சனே மணியே மணவாளா முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா. 3 கண்ணை வச்சுக்கிட்டு எங்கண்ணை புடுங்கிக்கிட்டியே. உனக்கு கண் இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு 1க்கு 3 1க்கு 2 உபத்திரவத்துக்கு 3 கண்ணை வச்சுக்கிட்டு எங்கண்ணை புடுங்கிக்கிட்டியே. மகத்தில் புக்கதோர் சனி எனக்கானாய் மஞ்சனே மணியே மணவாளா முகத்தில் கண்ணிழந்தெங்கனம் வாழ்கேன் முக்கண்ணா. முறையோ மறை ஓதி அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா எனத் தறியேன். பொம்பளை பிள்ளைங்க என்னை பார்த்து குருட்டு பயலேன்னு கூப்பிடுமே, ஐயோ நான் எப்படி தாங்குவேன்? வயசு 15. மறக்கப்படாது. பொம்பளை பிள்ளைங்க என்னை பார்த்து குருட்டு பயலேன்னு சொல்லுமே. நான் காலேஜில் கிட்டத்தட்ட 41 வருஷம் வாத்தியாராக இருந்தேன். என் பையங்களை எல்லாம் நல்லாவே திட்டுவேன். ஆனால் அவங்க எல்லாருக்கும் புரியும் நமக்காகத்தான் திட்டுறாருன்னு. அந்த காலம் நல்ல காலம். ஒரு பையனை கொஞ்சம் வேகமாக திட்டிவிட்டேன். என் ரூமுக்கு வந்துட்டேன். சார், என்னடா நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் திட்டினது சரி, ஆனால் ஒன்று என்ன, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னால் திட்டாதீங்க சார், தனியாக கூப்பிட்டு அடிங்க சார். இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு முன்னால் திட்டாதீங்க சார். புரியுதா? இது 12-13 வயசு பிள்ளை. அகத்தில் பெண்டுகள் அலையேல் போ குருடா எனத் தறியேன். அவர் கண்ணை கொடுக்கவே இல்லை. இந்த கோனாறு பால் கறக்கிற போது வெள்ளாட்டுக்கு பின்னால் இருந்து கறப்பார், மற்ற செம்மறி ஆட்டுக்கு சைடில் இருந்து கறப்பாங்க. இந்த வெள்ளாட்டுக்கு பின்பக்கத்தில் இருந்து கறப்பாங்க. அப்படி பால் கறக்கிற போது என்ன ஆகும், அது புழுக்க போட்டுரும். பாலுக்குள்ளே புழுக்கையை தூக்கி போட்டுட்டு பாலை நமக்கு கொடுத்துருவாங்க. ஆமாம், வேறு என்ன பண்ணுறதுங்க? எங்க என்ன தான் பண்ணுவார் அவர்? இவ்வளவு பால் ஆயிடுச்சு. அது மாதிரி புழுக்கையை தூக்கி போட்டு பாலை கொடுக்கிற மாதிரி நாம் பண்ணின சத்தியத்தை பொய் சத்தியமாக போனதை புழுக்கையா நினச்சி தூக்கி போட்டுட்டு என் பக்தியை பாலா நினச்சி எனக்கு அருள் பண்ணப்படாதா? அடுக்கு மெய் கொடுந்திருவடி அடைந்தேன் அதுவும் நான் படப்பாலதொன்றானால் புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். ஐயா, உனக்கு தப்பு பண்ணி இருக்கனா? உன்னை நினைக்காம இருந்திருக்கனா? புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழையேன். வழிக்கு வீடினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்து உரையாய் ஒற்றி ஊர் எனும் ஊருரைவானேன். அவன் கண்ணை கொடுக்கவே இல்லை. போடா, இதாண்டா தண்டனை. இப்போ உங்களுக்கு புரியுதா? தப்பு பண்ணுனா எவனா இருந்தாலும் அனுபவிச்சு தான் தீரணும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு. அவ்வளோதானே? நான் கடவுளுக்கு வேண்டியவன் பேசப்படாது. அது தனி, இது தனி. அதுக்குத்தான் இந்த திருவிளையாடல். திருவெண்பாக்கம் சிவபெருமானே, இன்னும் கண்ணு வரல, இருக்கிறியா? நான் இந்த கத்துறனே, இருக்கிறியா? அவன் என்ன பண்ணான்? இருக்கிறேன், இந்தா ஒரு ஊன்றுகோல் கொடுத்தான். கண்ணை கொடுப்பேன்னு நினைச்சா ஒரு ஊன்றுகோலை கொடுக்கிறேன். ஊன்றுகோல் தந்தருளி உளம் போகீர் என்றானே, உளை உடையான் உள்ளிருந்து உளம் போகீர் என்றானே. இவ்வளவுக்கும் பாட்டு சாட்சிங்க. இந்த கதைக்கெல்லாம் பாட்டு இருக்கு, நான் அதைத்தான் சொல்றேன். உளை உடையான் உள்ளிருந்து உளோம் போகீர் என்றானே, ஊன்றுகோல் தந்தருளி உளோம் போகீர் என்றானே. அழுதார். கடைசி காஞ்சிபுரத்துக்கு போயிட்டார். அம்மா காமாட்சி தாயே, என்ன உங்க வீட்டுக்காரரு 2 கண்ணையும் எடுத்துக்கிட்டாரு.
நான் என்ன செய்யணும்? நீ கொடு 2 கண்ணையும். நமக்கு ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு கண்ணு தான். இடது கண்ணு தான் நம்ம பொறுப்பு, வலது கண்ணு அவர் பொறுப்பு. வேணும்னா இடது கண்ணை நான் தாரேன். அம்மா கொடு, ஒத்த கண்ணை வச்சு தப்பிச்சுக்கிறேன். காமாட்சி தாயார் இடது கண்ணை கொடுத்தா. ஆமாம், அம்பாள் இடது பக்கம் தானே கொடுத்தா. இவர் யாரை பாடணும்? அவளைத்தானே பாடணும். சிவபெருமானை பாடுறார். ஆலந்தான் உகந்தமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப் பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. ஆகா, கம்பனை, கம்பன்னா யாரு? ஏகம்பன், கட்சி ஏகம்பன். அவனை பார்க்கறதுக்கு எனக்கு கண்ணை கொடுத்துட்டா அம்பாள். முடிஞ்சது. நேர திருவாரூருக்கு வந்தார் தியாகராஜா. ஒத்த கண்ணை அம்பாள் கொடுத்துட்டா. இடது கண்ணு கிடைச்சிருச்சு. வலது கண்ணு உனக்கு கொடுத்தா கொடு, கொடுக்கல வச்சுக்கிட்டு நல்லா இரு. நல்லா இருன்னு அர்த்தம் புரியுதா? மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே. வச்சுக்கிட்டு வாழ்ந்து போ. விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் எற்று கடிகள் என் கண் கொண்டீர் நீரே படிப்பட்டீர் மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே. இன்னும் ஒத்த கண்ணை கொடுக்கலன்னா வச்சுக்கிட்டு 3 கண்ணோட 4 கண்ணா வச்சுக்கிட்டு நல்லா இரு. அப்பா, நீ திட்டினது போதுமுடா, இந்தா அந்த கண்ணையும் வாங்கிக்கோ. சிவபெருமான் அந்த கண்ணை கொடுத்து விட்டார். இப்பத்தான் பிரச்சனை தொடங்குது. இந்த கூட வந்த ஆளுக வீட்டுக்கு போயிருக்கு. பறவை நாச்சியார் அங்க கதவை சாத்திட்டான். அம்மான் இருக்கேன், எல்லாம் திருவொற்றியூருக்கு போங்க. புரியுதா? அந்த அம்மா அதுக்குள்ள நியூஸ் பிடிச்சிருச்சு. எந்த டிவி பார்த்ததோ என்னமோ தெரியல, உடனே நியூஸ் வந்துருச்சுங்க. அந்த காலம் திருவொற்றியூருக்கு போங்க எல்லாரும். வந்தா அம்மா கதவை சாத்தி விட்டாங்க. எல்லாரையும் திருவொற்றியூருக்கு. ஐயோ, தெரிஞ்சு போச்சு. சிவபெருமானே என்னடா செய்யணும்? அவ கதவை சாத்தி விட்டா, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ தூது போகணும். ஏண்டா, எந்த வேலைக்கு யாரை அனுப்புறதுன்னு இல்லையா? நான் காமனை எரிச்சவன்டா, என்ன வேற வழி இல்லை, எனக்கு ஆள் கிடையாது. நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு, நண்பன், தோழன், தம்பிரான் தோழன். ஏடிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் மறந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. இப்போ என்னடா செய்யணுங்கிற? வேகமாக போய் அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரணும். சரி, உன்னை தோழன்னு சொன்னல, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சிவபெருமான் திருவாரூரில் நடந்து போனார். கோயில் சிவாச்சாரியாராக, சிவாச்சாரியார் வேஷம். பரவநாச்சியார் விட்டு வாசப்படி போய் நிற்கிறார். திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத திருவடி திருமுடி ரெண்டையும் பரவநாச்சியார் விட்டு வாசல் படி பார்த்ததா இல்லையா? மதுரையில் பிட்டுக்கு மண் சுமந்த பொழுது வைகை ஆத்து மண்ணு திருவடியையும் பார்த்தது, திருமுடியையும் பார்த்தது. மாலரியா நான்முகனும் காணா மலை இன்னைக்கு வாசப்படியில் போய் நிற்கிது. அங்கே கும்பாபிஷேகத்துக்கு என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க திருவாரூரில். பேசி முடித்தேன். ராத்திரி 10 மணி போய் அந்த பரவநாச்சியார் வீட்டு வாசப்படியிலே 1 மணி நேரம் உட்கார்ந்துருந்தேன். இங்கே தானே ஐயா சிவபெருமான் நின்றுருக்காரு.
அவர் நின்ன இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கமே, கண்ணீர் வரும். அப்படி இடம். ராத்திரி போய் நிற்கிறாரு, கதவை தட்டினார். 9 மணி. அம்மா கதவை திறந்தாங்க. சுவாமி என்ன? சுந்தரன் வந்திருக்கிறான், ஏற்றுக்கொள். இந்த வேலைக்கு நீங்க வரலாமா? பளிச்சுன்னு கதவை சாத்திட்டான். ஒட்டக்குத்தம் பாட்டுக்கு ரெட்ட தாழ்பாள். இந்த வேலைக்கு நீங்க வரலாமா? சிவாச்சாரியார் திரும்பினாரு. என்ன கதவை சாத்திவிட்டா? எனக்கும் கதவை சாத்திவிட்டா. நீங்களா போகணும். நீங்க ஏன் சிவாச்சாரியார் வேஷத்தில் போனீங்க? சிவபெருமானா போகணும். என்னதாண்டா செய்ய சொல்றே? ஆமா, வேற வழி இல்லை. சிவபெருமான் சிவனாகவே போனார். விரித்த செஞ்சடையாட வதன சந்திரன் நாட விரிகமல நயனமாட வெண்முறுவல் நிலவாட நன்னு தமருகமாட வீசும் ஒரு செங்கையாட தரித்த புலி அதல்லாட அபயகரமாட இரு தங்கு தோல் ஊசலாட தாங்கு நூலாட மேல் ஓங்கு நீராட ஒளிர் தன்பவள மேனியாட உரித்த கரி உரியாட உரக கங்கணம் ஆட உபய பரிபுறமுமாட ஒரு பதம் எடுத்தாட ஒரு பதம் மிதித்தாட உள்ளே மகிழ்ந்து சற்றே சிரித்து மலை மங்கை கொண்டாட நின்றாடும் உன் திருநடனம் என்று காண்பேன். ஜகம்பணி பரம்பர திகம்பர நடேசனே சிற்றரூபானந்தனே. எம்பெருமான் அப்படியே போய் வாசப்படியில் நிற்கிறார். கதவை திறந்தாள்ல, ஐயோ நம்ம விட்டு வாசலுக்கு சிவபெருமானா வந்திருக்கிறார். இப்ப புரியுதா? இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தரும். பெரிய புராணம் என்னங்கிறீங்க? கோயிலுக்கு நம்ம போன வரலாறு இல்லை, நம்ம வீட்டு வாசலுக்கு சிவபெருமான் வந்த வரலாறு தான் பெரிய புராணம். எல்லாரும் தான் கோயிலுக்கு போறோம். சிவபெருமான் நம்ம வீட்டு வாசல்ல வந்து எவ்வளவு எளிமையா நிற்கிறார். பெருமானே நான் சுந்தரனை ஏற்றுக்கொள். காலில் விழுந்துட்டான். அப்புறம் என்ன? சரியா போச்சு. ஒரு நாள் என்னாச்சு, சேரமான் பெருமாள்னு ஒரு புண்ணியவன், அவர் சேர நாட்டு ராஜா. பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தார். பூஜை எப்போ முடியும்? நமக்கெல்லாம் பூஜை எப்போ முடியும்? சட்னி வாசம் அடித்தா பூஜை முடிஞ்சிடும். ஆமாம், சட்னி வாசம் அடிச்சிருச்சுல்ல, இனிமே என்ன பூஜை? உடனே முடியும். அவருக்கு எப்படி தெரியுமா? சிவபெருமானுடைய அந்த கால் சிலம்பு ஒலி கேட்கும். பாத சிலம்பு ஒலி கேட்டால் பூஜை முடிச்சிடுவார். அன்னைக்கு கேட்கவே இல்லை. சேர நாட்டு ராஜா களறிட்டு அறிவார். எந்த உயிர் என்ன பேசுதோ அதெல்லாம் அவருக்கு புரியும். அப்படி வரம். சிவபெருமானே, நேரம் ஆயிடுச்சே, கேட்கலையே, என் பூஜை தப்பா போச்சோ? அதான் பெரியவங்க, நான் தப்பு பண்ணிட்டனோ, ஐயோ பூஜை தப்பா பண்ணா வாழப்படாது, உடைவாளை உருகிக்கிட்டு செத்து போறேன். உருகினார்ல வெட்டிக்கிறதுக்கு கல கல கலன்னு ரொம்ப வேகமா சத்தம் கேட்டுது. சிவபெருமானே ஏன் லேட்டு? யாரை பார்த்து? நம்ம காலேஜில் பயலை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்க முடியலை. வாத்தியார் பயலை பார்த்து கேட்டார், ஏண்டா லேட்டு? சார், நான் 10,000 ரூபா கொடுத்து பிகாம் சீட்டு வாங்கியிருக்கேன், என்னை பார்த்து ஏண்டா லேட்டுன்னு கேட்குறீங்க? வாத்தியார், உட்கார்றா முட்டா பயலை, நான் 10 லட்சம் ரூபா கொடுத்து வாத்தியார் வேலை வாங்கினவன்டா. நம்மளை எங்கே கொண்டே நிறுத்த போகிறோமோ தெரியலையே. இவனை லேட்டுன்னு கேட்க முடியல, சிவபெருமானை பார்த்து ஏன் தாமதம்? அவர் அதுக்குத்தானே காத்து கிடந்தாரு. சுந்தரன் தில்லையில் நம்மை பாடினான், அதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், மனசு போயிடுச்சு. ஐயா அப்படியா? அப்படி ஒருத்தர் பாடுறாரா? அவர் எங்கே? சிதம்பரத்தில் இருக்கார். நான் அவரோடு நட்பு கொள்ள வேண்டும். சேரமான் பெருமாள் அங்கிருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு வந்து சுந்தரமூர்த்தியை பார்த்து நட்பு கொண்டார்கள். சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தியும் சேர்ந்திருந்தார்கள். பல ஊர்களுக்கு போனார்கள். மதுரைக்கு வந்தார்கள். மதுரை மீனாட்சி கோயில சுந்தரமூர்த்தி பாடினார், பாட்டு கிடைக்கல. திருப்பரங்குன்றத்தை பாடினார், பாட்டு கிடைச்சிது. மீனாட்சி கோயிலில் பாடின பாட்டு கிடைக்கலிங்க, தொலைஞ்சு போச்சு. திருப்பரங்குன்றத்தை பாடினார். அதனாலே பாண்டி 14
திருப்பரங்குன்றம் ஒன்றாக சைவத்தில் சேர்க்கப்பட்டது. இங்கே 3 பேர் இருந்தாங்களாம். சேர நாட்டு ராஜா, சோழ நாட்டு ராஜா, பாண்டிய நாட்டு ராஜா எல்லாம். ஒரு நிகழ்ச்சியை நான் மறந்துட்டேன். சுந்தரமூர்த்தி சுவாமி ஒரு முறை திருச்சுழிங்கிற ஊருக்கு போனார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சுழி யார் பிறந்த ஊர்? பகவான் ரமணர் பிறந்த ஊர் திருச்சுழி. திருச்சுழிக்கு போயிருக்கார். திருச்சுழி திருமேனிநாதர், இங்கே தேவகோட்டக்காரங்க திருப்பணி. திருச்சுழி திருச்சுழியில் போய் கும்பிட்டுருக்கார். கும்பிட்டு ராத்திரி படுத்து தூங்கி இருக்கார். கனவுல சிவபெருமான் யாம் இருப்பது காணப்பேர், யாம் இருப்பது காணப்பேர். காணப்பேர்னா எந்த ஊர்? காளையார் கோயில். காளை வடிவம் இளங்காளை. யாம் இருப்பது காணப்பேர். ஐயோ, நீ வந்து கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்கிட்டனே. அங்கே இருந்து ஓடி காளையார் கோயிலில் போய் கும்பிடுறார். தொண்டரடி தொழலும் சோதி இளம்பிரையும் சூதனமென் முலையாள் பாகமுமாகி வரும் புண்டரிகப் பரிசாம் மேனியும் வானவர்கள் பூசலிடக் கடல் நஞ்சு உண்ட கருத்தமரும் கொண்டலெனத் திகழும் கண்டமுமென் தோளும் கோல நறுஞ்சடை மேல் வண்ணமும் கண்குளிர கண்டு தொழப் பெறுவது என்று கொலோ அடியேன் கார்வையல் சூழ் காணப்பேர் உரை காளையையே. முதல் பாட்டு தான் சொன்னேன். 10 பாட்டு எனக்கு பாடம். அருமையான பாட்டு, நல்ல பாட்டு. காலையில் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு 10 பாட்டை படிங்க. வாய் விட்டு படிங்க. பாட்டும் பாடமாகும், மனசும் சுத்தமாகும். நாங்கள் அப்படித்தாங்க இவ்வளவு காலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உட்கார்ந்து பாடம் பண்ண வேண்டாம். 1 மாதம் படிங்க. தன்னால் நாக்கு பழக்கத்திலே பாட்டு ஓடியாரும். போய் நின்று பாடுறார். இப்போ கடைசி காட்சி. கூட்டிக்கிட்டு போனார் நம்ம சேரமான் பெருமாள் சுந்தரமூர்த்தி சுவாமியை அவங்க ஊருக்கு. எந்த ஊர்? சேரநாடு. நிறைய தங்கம் வைரம் மூட்டை கணக்காக கொடுத்தார். 4-5 ஆட்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமி திருவாரூருக்கு வர்றார். பரவநாச்சியார்கிட்ட ஒப்படைக்கணும். வர்ற வழியில் இந்த நம்ம அவினாசி தெரியுமா? அவினாசிக்கு பக்கத்தில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு ஒரு ஊர். மனோவியாதி உள்ளவங்க அங்கே போய் கும்பிட்டா மனோவியாதி தீரும். திருமுருகன் பூண்டி. அந்த இடத்துக்கு வர்ற பொழுது 4-5 பேர் வந்து இந்த கொண்ட அந்த சாமானை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டேன். திருட்டு பயலுக. இவர் திருமுருகன் பூண்டி கோயிலுக்குள்ள போறாரு. சிவபெருமானே, என்னுடைய பொருளை திருடிக்கிட்டு போயிட்டேன். நீ எதுக்கு வெட்டித்தனமா இங்கே உட்கார்ந்துருக்க? எப்படி இருக்கு? நீ தானியா காவல்? எற்றுக்கு இங்கிருந்தீர் எம்பிரானிரே? எதுக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற? தண்டச்சோறு சொல்றமா இல்லையா? அது மாதிரி சிவபெருமான் என்ன பண்ணாரு? இந்த அறுக்கடா எல்லா பொருளும் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. என்ன உனக்கு நான் தான் கொடுப்பேன். சேரராஜா என்ன கொடுக்கிறது? அதனால தான் சேரராஜா கொடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு போக சொன்னேன். இந்தா நான் தான் கொடுப்பேன். நீ கடவுள்கிட்ட வந்து கேள்றா, நான் கொடுக்குறேன்டா உனக்கு எல்லாம். முடிஞ்சுதா? அங்கேருந்து புறப்பட்டார். அவினாசிக்கு வந்துட்டார். 2 வீடு, ஐயர் வீடு. இந்த வீட்டில் பூநூல் போடுறாங்க பிள்ளைக்கு. அந்த வீட்டில் அப்பாவும் அம்மாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எங்கே போகலாம்? நம்மளாக இருந்தால் எங்கே போவோம்? பூணூல் போடுற வீட்டுக்கு போனால் நல்ல ஐயராத்த சாப்பாடு சாப்பிடலாம். அழுகிற வீட்டுக்கு போவோம்? சுந்தரமூர்த்தி இங்கே போனார். அழுகையை நிறுத்திட்டாங்க. ஐயோ, சுந்தரர் வாரார். கண்ணை தொடச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து பூர்ணகும்பம் கொண்டாந்து வச்சு காலை கழுவி இவர் முன்னால் விழுந்து கும்பிட்டு நிற்கிறாங்க. பார்க்குறார். ஏன் அழுதிங்க? 5 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் வீட்டு பயலும் அந்த வீட்டு பையனும் ஊருணிக்கு குளிக்க போனாங்க. முதல்ல வந்து எங்கள் வீட்டு பிள்ளைய சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த பிள்ளை தப்பிச்சிருச்சு. அதுக்கு இன்னைக்கு பூநூல் போடுறாங்க. இருந்தால் எங்கள் பையனுக்கும் பூநூல் போடலாமே. அழுதுகிட்டு, நீங்கள் வந்ததுனால உங்களை வரவேற்க வந்தான். ஐயோ, அவ்வளவு துன்பத்தில் கூட ஒரு சிவனடியார் வர்றாருன்னு வரவேற்க வந்தீர்களா? ஒன்றும் பேசலை.
அந்த குளம் எங்கே இருக்கு? அந்த அங்கே இருக்கு. போய் பார்த்தா குளத்தில் பயலுக ஃபுட்பால் ஆடிக்கிட்டு திடுறாங்க. தண்ணி இல்லை, குளத்தில் தண்ணி இல்லை, கொக்கும் இல்லை, மீனும் இல்லை. ஞாபகம் வருதா கண்ணதாசன் பாட்டு? பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை, ஞாபகம் வச்சுங்க. பெட்டி இல்லை, ஒன்றும் இல்லை, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை. குளத்தில் தண்ணி இல்லை, வத்தி போச்சு. போய் நிற்கிறாரு. சிவபெருமானே என்னையா செய்யணும்? மணி 8 ஆச்சு, சீக்கிரமா சொல்லு. குழந்தை வரணும், யமலோகத்துக்கு சொல்லணும், தண்ணியை கொண்டாந்து ஊத்தணும், முதலையை கொண்டாடணும், முதல வாயில பிள்ளை வரணும். என்னடா டேய், செத்து எத்தனை வருஷம் ஆச்சு, தண்ணி கூட கிடையாது. கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே, காலனுக்கு சொல்லு, முதலைய பிள்ளை கொடுக்க சொல். மழை மழன்னு தண்ணி வந்தது, முதல்ல வந்தது, பிள்ளை வளர்ச்சியோட வந்தது, கும்பிட்டுது. எல்லாரும் கும்பிட்டாங்க. பெருஞ்சாதனை முதலை உண்ட பாலனை அழைத்தது தமிழ், மறக்காதீங்க. செங்கக்கட்டியை தங்கக்கட்டி ஆக்கியது தமிழ், வந்த நெல்லை கொண்டு வந்தது தமிழ், திருவாரூருக்கு அனுப்ப வைத்தது தமிழ். தமிழினாலே இந்த சாதனை. பன்னடை தமிழப்பாய், பழத்திடை சுவை வைப்பாய். முடிஞ்சது. திருவஞ்சை களத்துக்கு வந்துட்டார். 18 வயசு, அவள்தான். திரு அஞ்சை களம் யாராவது போயிருக்கீங்களா? இந்த நம்ம சபரிமலை போகிற பொழுது திரு அஞ்சை களத்துக்கு போவோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா சாமி? திரு வஞ்சி குளம்னு போட்டிருப்பேன் போர்டு. திரு அஞ்சை களம் சேர நாட்டிலே உள்ள ஒரே ஒரு சிவத்தலம், அதுதான் பாடல் பெற்ற ஸ்தலம். மற்ற எல்லாம் பாடல் பெறாத ஸ்தலங்கள். திருவஞ்சக்களத்துக்கு போயிட்டார். பெருமானே வயசு 18 போதும். இதுக்குள்ள 2 தாரம் வேற. வெறுத்தேன் மனை வாழ்க்கை விட்டொழித்தேன், விளங்கும் குலை காதுடை வேதியனே. என்ன செய்யணும்? அங்கே வரணும், கைலாசத்துக்கு வரணும். சிவபெருமான் தன் யானையை அனுப்பிச்சார். சிவபெருமான் யானை தெரியுமா? தேவேந்திர யானைக்கு ஐராவதம்னு பேரு, 4 தந்தம். சிவபெருமான் யானைக்கு ஐராவனம்னு பேரு, 2000 தந்தம். யானை மதுரையில் வந்தா தந்தம் திருப்பத்தூருக்கு போய் நிற்கும். 2000 தந்தம் ஸ்பெஷல் யானை. அவர் வந்தா நம்ம காரை அனுப்புங்கிறீங்கல்ல. சிவபெருமானுடைய யானை வந்தது, 2000 தந்தம். தேவேந்திரன் வர்றான். எல்லாரும் வந்து திருவஞ்சக்களத்துக்கு வந்து இவரை கும்பிட, இவர் யானை மேல உட்கார, தாளத்தை போட, தானெனை முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடலந்தோர் நாயினேனை பொருட்படுத்து வானவர் வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்தேன் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. கைலாசத்துக்கு இன்னொரு பேரு நொடித்தான் மலை. இப்படி பாடினாரா? பாடுற பொழுது நண்பனை நினைச்சார். நண்பர் யாரு? சேரமான் பெருமாள். அவர் அப்பத்தான் பக்கத்தில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார் அரண்மனையில். நினைச்ச உடனே தெளிபதி அவருக்கு தெரிஞ்சது. குதிரையில் உட்கார்ந்தார், ஓடி வந்தார், பார்க்கிறார், யானை மேலே போயிடுச்சு. யானையை சுற்றி தேவர்கள். குதிரை காதில் அஞ்செழுத்து சொன்னார். குதிரை பறக்க ஆரம்பிச்சது. மேலே போனது, சுத்திக்கிட்டு மேலே போகுது. குதிரை அதுக்கு முன்னாலே போகுது. இவங்களுக்கு முன்னாலே ஒரு கிழவி போயிட்டு இருக்கிறான். ஔவையார். ஔவையார் எந்த ஊரு? திருக்கோவிலூர். பூஜை பண்ணாலாம், வேகமாக பண்ணனாலாம். பிள்ளையார் கேட்டாராம், ஏம்மா ரொம்ப அவசரப்படுற? இன்னைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம், சுந்தரமூர்த்தியும் சேரமான் பெருமாளும் கைலாசம் போகிறாங்க, நானும் போகணும். கவலைப்படாத, நான் கொண்டே விடுறேன், மெதுவாக பூஜையை முடித்த உடனே தூக்கி கொண்டே விட்டார். முதல்ல ஔவையார் போயிட்டுருக்கா. மேலே முதல்ல சிவலோகத்துக்கு போய் நிற்க, கும்பிட, இவர் பின்னால போக, சுந்தரமூர்த்தி போய் வழிபாடு செய்ய சொல்றார். சேரமான் பெருமாள் வந்திருக்கிறார், வர சொல். சேரம் உள்ள போனார். நான் அழைக்காமல் ஏன் வந்தாய்? சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமியை பிடித்து கொண்டேன், அவர் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அடியார் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். மகிழ்ச்சி.
நான் உங்கள் மேலே ஒரு பாட்டு பாடி இருக்கிறேன். என்ன பாட்டு? திருக்கைலாய ஞான உலா பாடு. திருக்கைலாய ஞான உலா சேரமான் பெருமாள் அங்கே பாடினார். ஐயப்பா ஐயப்ப சாமி அங்கே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கார். மறக்காதீங்க, ஐயப்பா வந்தார். என்ன இந்த பாட்டு? இந்த பாட்டு சேரமான் பெருமாள் பாடிய திருக்கைலாய ஞான உலா. நம்ம சுந்தரமூர்த்தி தாளம் போட்டு பாடிக்கிட்டே வந்தாரே, அந்த பாட்டு, அந்த ஏடு எடுத்தார். இங்கே உள்ள பூதங்களுக்கு இதெல்லாம் புரியாது, எடுத்து விட்டு போ. திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பிடவூர் அப்படிங்கிற ஊரில் இந்த பாட்டை வெளிப்படுத்து. இந்த ஐயப்ப சுவாமி ஐயனார் அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு வந்து திருப்பிடவூரில் வெளிப்படுத்தினார். திருப்பிடவூர் போயிருக்கீங்களா யாராவது? இப்ப பேரு திருப்பட்டூர். இப்ப சொல்லுங்க போயிருக்கேன்னு. திருப்பட்டூர் பெருமாட்டை போய் கும்பிடுவாங்க தெரியுமா? திருப்பட்டூர் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். பேச்ச முடிக்கிறேன். சுந்தரமூர்த்தி சுவாமியை பற்றி சேக்கிழார் பாடுற பொழுது ஒன்று பாடுறார். என்ன தெரியுமா? சுந்தரமூர்த்தியை கும்பிடுன்னு சொல்லலை, சுந்தரமூர்த்தியை நினைக்கிறாப்புல கடவுள் ஒரு பிறவியை கொடுத்தாரே, இந்த பிறவிக்கு கும்பிடுங்கிறார். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமைதனை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசம் அலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்க இதை பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த பிறவிக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி.